7 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டு போனாரு. அவனுக்கு இந்த லாப நோக்கத்தின் காரம் அடிச்சடிக்காம இருக்கு. அப்ப இவனால என்ன பண்ணலாம் அவனு? அதனால நான் தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி சரி, அது போனது போச்சு, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆஹ் இனிமேலாவது வியாபாரிகளை ஆதரிக்காதீங்க, புரியுதா? அவன் ஒரு புத்தக வியாபாரி. என்ன வியாபாரி? புத்தக வியாபாரி. அஞ்சு அச்சடிச்சு கொடுக்குறான். அவன் சும்மா கொடுக்கறது லாபத்துக்கு தான் விற்கிறான் அவன். அப்படி அப்படி பார்த்திருந்த டாக்டர் மகாலிங்கம் தான் அசல் கட்சி எடுத்து கொடுத்தாரு. இதெல்லாம் எவ்வளோ பின்னணி இருக்கு. சரி, அதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஐயா வாங்கய்யா. உம் அந்த புத்தகத்தோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா, புத்தகத்தோட பின்பகுதி என்னது? புத்தகத்தோட பின்பகுதி பாருங்க. புத்தகத்தோட பின்பகுதி. ம். புத்தகத்துல பின்பகுதி விண்வெளி மனிதன் சமுதாயம் ஆக்கிரமிக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஆக்கிரமிக்க? இது விஷயம் என்ன எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, விஷயம் எங்க போகுதுன்னு கேளுங்க. வணக்கம் ஜெகன். வணக்கம் வணக்கம். தூத்துக்குடி ஜெகன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தூத்துக்குடி ஜெகன். நல்லது நல்லது. ஆக இந்த மனித சமுதாயம் விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக விண்வெளியை ஆக்கிரமிக்கணும்? மனித சமுதாயம் விண்வெளி கொஞ்சம் என்ன பரிணாம அறிவியலும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நோக்கம் வந்து வியாபாரம் கிடையாது. இந்த நோக்கம் வந்து தப்பிச்சு போறது. புரியுதா? கல்வி. இந்த கல்வி 2 கல்வி தான் இருக்க முடியும். அழிந்து போற கல்வி, அழியாத கல்வி. இது வந்து சாகை தடுக்கிற கல்வி. இப்ப நம்ம பண்றது வந்து யார் ஒருவன் பசித்தாக, அதாவது ஆகாரம் போடாம நிறுத்தணும். ஆகாரத்தை நிறுத்திய வந்து சாகாம இருப்பான். ஆகாரத்தை நிறுத்திங்கிறத விட யாரு ஜீரண நீரை சுரக்காம செய்கிறோன்னு அவன் வந்து சாகாம இருப்பான். ஜீரண நீரை சுரக்காமல் நிறுத்திவிட்டால் அப்ப நன்கு சுத்தமான உடலுக்கு பசிதாகம் தெரியாது. கெட்டு போனவனுக்கு சாக போறவனுக்கு பசிதாகம் தெரியாது. சுத்தமானவனுக்கு பசிதாகம் தெரியாது. கெட்டு போறவனுக்கு சாக போறவனுக்கு என்ன தெரியாது? பசிதாகம் தெரியாது. பசிதாகம் சாக போறவனுக்கு பசிதாகம் தெரியாது. சாக போறவனுக்கு அப்படியா? ஓகே, புதுசா இருக்கு. எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவன் சாக போறவனுக்கு பசி இருந்தானே, தாகம் இருந்தானே, எதா இருந்தா சொன்ன. இது இயற்கையா நடக்கிறது தான். என்னது? அவன் சாக போறான், கெட்டு போச்சு, எதுவுமே இருக்காது. ஏன் அவனுடைய அந்த மன அழுத்தத்தின் காரணமாகி போட்ட நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நோய் வந்து தீர்க்கறதுக்கு அவனுக்கே தெரியல. நோய் வந்ததுன்னா எல்லாத்தையும் நிறுத்திடும். மலத்தை நிறுத்தும், பசி நிறுத்தும், சிறுநீர் போறது நிறுத்தும். அப்ப என்ன சொல்லணும்னா, வயிற்றுக்கு வாயை முடிட்டு கம்முன்னு ஒரு நோய் வந்தாலும் நிறுத்தும். நோய் வந்தாலும் நிறுத்தும். ஆமா, நாக்கெல்லாம் மஞ்சமா போயிரு, சாப்பிட விடாது. நாக்கெல்லாம் மஞ்சமா போயிரு, பித்த மாரி ஆள நாக்கெல்லாம் மஞ்சள் ஆயிட்டாவே சாப்பிடக்கூடாது. நீங்க 100க்கு 100 நாக்கு மஞ்சளா தான் இருக்கு. எல்லாம் தின்னு 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 நாக்கு மஞ்சளா தான் இருக்கு. சில பேர் வந்து டிப்ரெஷன்ல சாப்பிடாம இருப்பாங்க. அது வேற விஷயம் இல்லையா? அது டிப்ரெஷன்ல சாப்பிடாம, மன உளைச்சல்னால சாப்பிடாம இருப்பாங்க சில பேர். அது பித்த அதிகமா பித்தம். அது வந்து எப்படின்னா, திங்காம இருந்து என்ன உள்ள அழுக்கு வெளியே போகாது. அவன் சாப்பிட்ட உணவு இருக்க மாவுச்சத்து அது வெளியே போக கசந்து போய் உள்ள நிற்கும், பித்த மாரி நிற்கும். அதை வந்து இது கவனிச்சு வெளியே எடுத்துட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து இவனை கவனித்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, கவனித்து வெளியே எடுத்துட்டே இருக்கணும். அது பெரிய ப்ராசஸ். அது இது நாம ஒவ்வொரு தனி மனிதனுக்கானது பயிற்சி. இது வந்து அப்படி இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்க பயிற்சி எடுக்கணும். சரி, இப்ப வந்து புத்தகத்தினுடைய பின்பகுதியில மனித சமுதாயம் விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும். சென்று வருவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும். என்னது எரிபொருள்? கொண்டு இறக்கி விட்டு வரணும்னு வச்சுக்க. இப்ப நம்ம ஒரு பயணி மாதிரி போறாங்க. நாம ஓட்டுறது நாம கிடையாது. நம்ம குடியிருக்க போறோம். குடியிருக்க போறவனுக்கு ஆரோக்கியமா வாழ தெரியணும். அங்க போய் இனப்பெருக்கம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா செயற்கை வீடு அங்க இருக்குது. இப்போ ஆராய்ச்சி மையங்கிறது செயற்கை வீடு தான். பூமியில என்ன சூழல் இருக்கோ அதே அங்க சூழல் இருக்கு. ஏன்னா விண்வெளியில் யாரும் வாழ முடியாது. செயற்கை சூழல். இப்ப பூமியில நம்ம எப்படி, பூமி எப்படிங்கிறது ஒரு 35 டிகிரி 33 டிகிரி இருக்கிற வெப்பம். இது சுற்றி சூழல் காற்றழுத்தம் இருக்கு, காற்றோட்டம் இருக்கு, காற்றழுத்த மண்டலம் இருக்குது, பல அடுக்குகள் இருக்குது. பூமி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரிதான் அங்க விண்வெளியில ஒரு செயற்கை வீடு கட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். இங்க ஒரு லேப் இருக்கிற மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம். அந்த வீடும் அதுதான், ஆராய்ச்சி மையமும். இது வரைக்கும் யாருக்கு திருமணம் பண்ணி ஆராய்ச்சி மையமும் அதுதான். அவ்வளவுதான். வீடும் அதுதான், ஆராய்ச்சி மையம் அதுதான். அங்க போய் ஆராய்ச்சி பண்றத வேலை.
ரெண்டாவது ஏதாவது பழுதாயிடுச்சுன்னா அவங்க தான் பழுதும் பார்க்கணும். ஏதாவது பழுதாயிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் பழுது பார்க்கணும். புரியுதுங்களா? ஆக நாளைக்கு போய் குடியேற ஒரு மனிதன் குடியேறன்னு வச்சுக்கோங்க. குடியேறன்னு வச்சு அங்க இருக்க பழுதாச்சுன்னா யார் பண்ணுவாங்க? அவன் தான் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பழுதாச்சுன்னா என்ன பண்றீங்க? நீங்க தானே பண்றீங்க. சின்ன சின்ன கருவி பழுதாச்சு என்ன பண்றீங்க? கழட்டி மாட்டுறது, போறது, வர்றது. அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது. எல்லாத்தையும் சொகுசு வாழ்க்கை யாரும் வாழ முடியாதுங்கய்யா. எல்லாரும் எப்பவுமே சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. தெரிஞ்சே ஆகணும். இயற்கை பாடம் கொடுத்தே ஆகும். பெண்ட் எடுத்தணும் இயற்கை. புரியுதா? ஆகினா இப்ப விண்வெளிக்கு போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? கடுமையான உடற்பயிற்சி தான் கொடுக்குறாங்க. என்னது? விண்வெளிக்கு போறவங்க அத்தனை பேர் கடுமையான உடற்பயிற்சி அடிப்படை தான் போறாங்க. கடுமையான உடற்பயிற்சி நான் கைகள் அசைக்கிறது, கால் அசைக்கிறது அப்படிங்கிற உடற்பயிற்சி தான். கரெக்ட். அவன் என்ன பண்ணான்னா, விண்வெளி ஈர்ப்பு விசை கிடையாது. இது விண்வெளி இப்ப பார்த்தீங்கன்னா மேந்துட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படியே மேந்துட்டே இருப்பாங்க எல்லாரும். ஆனால் நன்கு சுத்தமான உடல், ரத்த சுத்தமாக்குறப்ப எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்ற அங்க போறவங்க எல்லாம் வந்து ஆரோக்கியவான் கிடையாது. அங்க இருக்கிறவங்க யாருமே. வணக்கம். வணக்கம். கேக்குதுங்கய்யா. அங்க கேக்குதுங்கய்யா. அங்க இருக்கிறவங்க யாரும் ஆரோக்கியவான்கள் கிடையாது. நம்ம மாதிரி சாதாரண உணவு திங்கிறவங்க தான். என்னது? சாதாரண உணவு திங்கிறவங்க தான். அப்புறம் எப்படி ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்ப எல்லாத்தையும் கெட்டுத்தானே போகும் எல்லாமே. இவங்களுக்கு ஒரு கற்பனை, அது இவங்களுக்கு மக்களுக்கு கற்பனை. அங்க போறவங்க அப்படியே ஆரோக்கியம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க சாதாரண மனிதன். அவன் இறைச்சி திங்கிறவங்க அத்தனை பேருமே என்ன திங்கிறவன்? இறைச்சி திங்கிறவங்க. இறைச்சி திங்கிறவங்க தான். இறைச்சி திங்காதவங்க யாரும் கிடையாது அங்க. பயந்து இறைச்சி தின்னுட்டு என்னன்னா உணவு ஏற்கனவே ஈர்ப்பு விசையை வேட ரொம்ப குறைவா இருக்கும். மலமும் வெளியே போகாது, எல்லாம் இருக்கும். அடுத்த அதுக்கு வந்து உறிஞ்சின்னு அந்த மலத்தை வெளியெடுக்கிறதுக்கு உறிஞ்சிதான் வெளியெடுக்க முடியும். அதுக்கெல்லாம் உள்ள இருக்கு. மலத்தையே உறிஞ்சிதான் எடுக்க முடியும். மலத்தையே உறிஞ்சிதான் எடுக்கணும். இந்த சுனிதா வில்லியம்ஸ் காணொலி பாருங்க. சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா? நான் கூட அனுப்புறேன் பாருங்க. அந்த அம்மா சொல்லி இந்த பம்ப் பண்ணி இழுக்கிறது உள்ள கழிவறை இருக்கும். இப்ப ஆசனத்துல நம்ம இனிமேக்கன் வைக்கிறோம்ல, அதே மாதிரி வச்சு உறிஞ்சி மரத்துல உறிஞ்சி எடுப்பான். அப்படின்னு எவ்வளவு நாற்றத்தோட இருக்கும் பாருங்க. கொடூரமா இறைச்சி தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைச்சி சாப்பிட்றவனுக்கு ஆரோக்கியம் எப்படி வரும்? காலையில பேசணுமே இல்லையா? இன்னைக்கு நிறைய கட்டுரை போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கட்டுரையில எழுதியிருக்கேன். இப்ப சயின்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும்னா சயின்ஸ் சேனல்ல வந்து கட்டுரை எழுதி பழகுங்க. ஏன்னா நீங்க எழுதுற கட்டுரை வந்து சரியா இருந்ததுன்னா வெளியே வந்துடும். அவன் ஆராய்ச்சிக்கு அனுப்புவான், உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால வந்து முடிந்த அளவுக்கு நேச்சர் சயின்ஸ் நிறைய சேனல், சயின்ஸ் சேனல் இருக்கு. பயாலஜி அதில் நீங்களாம் சயின்ஸ் சேனல் எழுதுங்க, நேச்சுரல் எழுதுங்க. அப்புறம் வந்து வந்து நிறைய இருக்கு. டக்குனு அப்புறம் ஏசிஎஸ், அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி, அமெரிக்கன் பயாலஜி சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்டர்நேஷனல் சேனல் நிறைய இருக்கு. போட்டீங்கன்னா சாட்ஜிபிள் போட்டு வாட் இஸ் இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் போட்டீங்கன்னா பெஸ்ட் சயின்ஸ் சேனல் போட்டீங்கன்னா அது வந்துடும். அதில் கூட நீங்கள் எழுதலாம். இப்போ நம்ம எழுதுறதெல்லாம் கற்பனை பண்ணி எழுதுனீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் உங்கள் கருத்தெல்லாம் கட்டுரையை எழுதி போட சாட்ஜிபி உதவி இருக்குன்னா நிறைய கருத்துக்கள் உள்ளே போட்டு எழுதி தமிழ் நீர் மருத்துவம் அப்படின்னு நீங்கள் முதல்ல போடுங்க. இந்த 8ஆம் பாடம், 7ஆம் பாடம், 5ஆம் பாடம் இதெல்லாம் வந்து உள்ளே போட்டுதுன்னா அது ஆயிக்கும். அது வந்து அது பழகிக்கும். பழகிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி கட்டுரை வடிவமைச்சு கொடுக்கும். அதுவும் சொல்லும் இந்த மாதிரி வெளிநாட்டு அறிவியல் இதழுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி தரம் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் பொதுவாக எழுத போகிறீங்களா, இல்லை வந்து அறிவியல் ஆய்வு கட்டுற மாதிரி வேணுமான்னு கேட்டால் நீங்கள் அறிவியல் ஆய்வு கட்டுறேன்னா எல்லாரும் படிக்கிற மாதிரி விஞ்ஞானிகள் புரிந்து கொள்கிற மாதிரி எழுதுனா அழகாக இங்கிலீஷ்லையும் போட்டு கொடுத்துடும். அப்புறம் எந்த மொழியிலும் மொழிபெயர்த்து கொடுத்துரும். அப்படித்தான் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம். அதை இப்போ நான் நேச்சர் அதெல்லாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏற்கனவே நேச்சுரல் எழுதியிருக்கேன், அதை கண்டுபிடிப்பெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அறிவியல் கட்டுற போச்சுன்னு வச்சுக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கில் உலகத்தரம் வாய்ந்த ஃபிசிக்ஸ் .com இருக்கு, physics.com இருக்குது, nature.com இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் சிந்திங்க. சரியா? இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ விண்வெளி, இப்போ நாம் என்ன சொல்றோம், பரிணாமம் வந்து பரிணாமமும் விண்வெளியும் ஏன் இணைகிறது? அதாவது யோக முறை பரிணாமத்தை தூண்டுகிறது. யோக முறை எதை தூண்டுது? பரிணாமத்தை தூண்டுகிறது. அது எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, பூமியில வாழ்வதற்கு இடமில்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பூமியில் வாழ்வதற்கு ஏன் கட் ஆயிடுச்சுங்களா? கேக்குதே இல்லையா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க. அது மூஞ்சி சரியா வரல. உங்க லைன் எடுக்கலையா? யார்? தயாளனா? தயாளன் இருக்கீங்களா? தயாளன் இல்லையார் தெரியுது. ஜெகன் இருக்கிறீங்களா? இருக்கிற ஐயா. ஜெகன் இல்லையார் தெரியுது. ஜெகன் இருக்கையா.
அதை காண இந்த மூஞ்சியெல்லாம் வரலன்னு காட்டி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. வேறு எங்க சரி ஏதோ வேலையிலே இருக்கும். இல்ல இல்ல நான் வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். சரி 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 ரைட் ரைட். ஓ, அலுவலில் இருக்கீங்களேன்னு வீட்டுக்கு போகலையா? அலுவலில் ஆமா, மருத்துவமனையில் கிளினிக்லாம் இருக்குங்கய்யா. சரி, உங்களுக்கு பக்கம் தானே, நடந்து போற தூரம் தானே. சரி, அது சார் அவர் ஆமா இயற்கை ஆமா மருத்துவர். அவர் இயற்கை மருத்துவர், நேச்சுரோபதி. இன்னைக்கு சொல்லிருங்க, அவர் இயற்கை நேச்சுரோபதி. நம்ம பயிற்சியில கலந்துகிட்டே இருந்தேன். 2 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி வச்சிருந்தேன். அது வந்து கலந்துக்கிட்டேன். சத்தியமங்கலம் வகுப்புல கலந்துக்கிட்டீங்க. திருச்சியில வைக்கலான்னு இருக்கிறேன், இன்னும் ஆளுகள்லாம் சேரல. சரி சரி சேரும்போது கண்டிப்பா வர்றீங்க. சரி சரி ரைட்டுங்க. அப்ப இந்த பரிணாம அறிவியல் வந்து இந்த நாம இந்த தத்துவ விவாதம் தான். இந்த பரிணாம அறிவியல் வந்து எங்க வந்து சேருன்னு கேட்டீங்கன்னா, யோக முறை துரிதப்படுத்தி பூமி அழிவிலிருந்து தன்னை காற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யோகிகளால் மட்டும்தான் சாத்தியம் இருக்கு. அப்ப இதுக்கு இடம் தேடுங்கிறது எங்க கொண்டு போவீங்க? தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக பிரச்சனை தீர்ப்பதற்கு இயற்கை வந்து அறிவுங்கிற வித்தை கொடுத்திருக்கிறது. இந்த மூளையினுடைய பயன் எல்லையற்றது. இந்த மூளையினுடைய பயன் எல்லையற்றது. ஏன் இயற்கை நமக்கு மூளை கொடுத்துருக்கணும்? ஏன் நமக்கு இயற்கை மூளை கொடுத்துருக்கணும்? ஏன் பசி தாகத்தை கொடுத்துருக்கணும்? ஏன் மனதை கொடுத்துருக்கணும்? மனம் 5ஆக பிரியுது. என் மனம் எத்தனவா பிரியுது? அப்ப எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் வென்று அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஆமா, தடையை தாண்டி வாடாங்கிறதுக்காக தான் இயற்கை இந்த வேலையை பண்ணிருக்குது. யாரும் சொல்றது இல்லை இதெல்லாம். அப்ப மனம், இந்த பசி இதெல்லாம் நமக்கு ஒரு தடை, பயங்கர தடை, பரிணாம தடை. இதெல்லாம் சாத்துன்னு சாத்தி எடுத்தா நீ மேல போகணும். இனப்பெருக்கும் பண்ணியாகணும். இதெல்லாம் கடந்ததே இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்பது அது இயற்கையோட விருப்பம். அது யாரும் தடை செய்ய முடியாது. புரியுதா? ஏன்னா இந்த மனித குலம் அழியக்கூடாதுங்கிறது. இப்ப மனித குலம் வந்து இப்ப வந்து யாரும் திருமணம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இப்ப எல்லா நாட்டிலும் திருமணம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. திருமணம் பண்றதுக்கு சைனாவுடைய எல்லாம் பெண்கள் பயப்படுறாங்க. ஜப்பான்ல திருமணம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. திருமணம் பண்றதுக்கு பயப்படமா இது என்னமோ தெரியல. அது ஏன் மக்கள் தொகை வந்து இனப்பெருக்க வேகம் குறைச்சிட்டு வருதுங்கிறான் ஜப்பான்ல. சைனாலும் இனப்பெருக்க வேகம் குறைச்சிட்டு வருதுங்கிறான். இங்கேயும் இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிருச்சுங்க. இந்தியாவில் இனப்பெருக்க வேகம் 1 பெற்றுக்க முடியாது. அடுத்தது குழந்தைய யாருக்கு இருக்கா? இப்ப குழந்தை இல்லாமங்க நிறைய பெருகிட்டே போகுது. குழந்தை இன்மைங்கிறது பெருகிட்டு போகுது. குழந்தையின்மைங்கிறது தவறான உணவு முறையும் தான் அதுக்கு ஒரு ஆமா, தவறான உணவு முறை. என்ன, சினைக்குழாய் கர்ப்பப்பை 3 கெட்டு போகுது. இவனுக்கு விந்து நீத்து போகுது. தின்னு ரத்தம் போல லொலலொனாய்ப்படுது. தண்ணி ரத்தம் வந்து கெட்டியா இருக்கணும். தேவையான நியாயமான உயர்ந்த அடர்த்தியில் இருக்கணும். இயற்கையான அதுக்கான உயர்ந்த அடர்த்தியில் இருக்கணும். தேவையான உப்புகள் இருக்கணும். ஆனால் எல்லாமே நிறுத்து போனங்காட்டி இவனுக்கு குழந்தைய பெறது. இன்னைக்கு ஒரு குழந்தை பெக்கிறதுன்னு எவ்வளவு தெரியுங்களா? குறைஞ்சிச்சு 20 லட்சம் கேட்கறான். கொடுமை இதெல்லாம். என்னது, குழந்தை பெற்றுக்கணும் 20 லட்சம் 30 லட்சம். அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆக இதை நம்ம பேச முடியாது. எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது எல்லாத்தையும். ஆனால் அதை விட என்னன்னு கேட்டு அடிகளே குழந்தை பெற்றுக்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ரொம்ப கொடுமை. அடிகள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அது ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. அது மார்பே இல்லாதவங்க அந்த குழந்தைக்கு என்ன பால் கொடுப்பாங்க? அது கடையில் கூட பேசிட்டு இருந்தேன். இது என்ற கொடுமையா இருக்குது. இது முதல்ல அதெல்லாம் எவ்வளவு ரொம்ப கொடுமையான சிந்தனை. அது என்னன்னு ஒன்றும் புரியல. ஆம்பளை மாதிரி இருப்பாங்க பொம்பளை மனசு, பொம்பளை மாதிரி இருப்பாங்க ஆம்பளை மனசு. அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்களாம். இறப்பை அறுத்து வச்சு உள்ள கண்டபடி ஏதோ பண்ணி கிண்ணி அது எப்படி வயிற்றுல வந்து அது மறுபடியும் வயிற்றை கிழிச்சு வயிற்றுக்குள்ள வச்சு வயிற்றை கிழிச்சு என்ன பண்றானுங்கன்னா ஒன்று கொடுமை இதெல்லாம். சரி, அப்படின்னா நம்ம வந்து எதை நோக்கி நம்ம இந்த பயணம்னா, இந்த பரிணாம அறிவியல் வந்து இந்த மனித குலம் அழியக்கூடாது என்பது. ஏன்னா மனித குலம் அழியக்கூடாதுங்கிறது இயற்கை நோக்கமா இருக்கு. ஆனா இயற்கை வந்து பூமி அழிச்சிட்டு வருது. ஒரு பக்கம் பரிணாமத்துல துரத்துது, பரிணாமத்துல சாகாத நிலை கொண்டு வருது. ஒரு பக்கம் பூமி அழிக்குது. எங்க தப்பிப்பேன்? ஒரு பக்கம் பூமி அழிக்குதா இல்லையா? பூமி அழிக்குதா இல்லையா? மாற்றிய குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் வந்து பெற்றோர்கள் உடம்பு சுத்தம் செய்யாத காரணம் தானா? ஆமா ஆமா ஆமா, அதுவும் தவறான உணவுப்படத்தை காக்கலாம். அது இயற்கை உணவு கிடையாதுங்க. எல்லாம் தவறான உணவு, பேக்கரி உணவு திங்கிறவங்க எல்லாருமே வந்து பிண அடுகள், ரத்த கெட்டு போற இறைச்சி திங்காத ஆண்கள் பெண்களே கிடையாது. அவ்வளவுதான். இறைச்சி எல்லா குற்றமுமே வந்து ரத்தம் கெட்டு போறதுனாலதான் வருது. ஈவன் அந்த குழந்தைக்கு எதனா குறைபாடு இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா அந்த ரத்த குறைபாடு தான் வருது. பெற்றோர்களுடைய தவறான உணவு முறை தான் தவறுதான். பெற்றோர்கள் தான் தவறு. பின்ன பெற்றோர் தவறு. ஆமா, உணவு இறைச்சி தாங்க கொடூரமான இறைச்சி. இறைச்சி சாப்பிட்டாவே கார்ஜினஸ். இறைச்சி சாப்பிட்டா அசிடிட்டியா மாறிடும். அசிடிட்டி சாப்பிட்டா எல்லாமே வெந்து போயிடும். நம்ம பல்லு அமைப்பு எதுங்க? நம்ம பல்லு பாருங்க, பல்லமைப்பு முழுக்க சைவம்.
பல் அமைப்பு சைவம். நம்ம குடல் நீளம் பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் இருக்கு. 7.5 மீட்டர் சிறுசு, 1.5 மீட்டர் பெரிய பெருங்குடல், 10 மீட்டர் பக்கமா இருக்கு, 30 அடி இருக்கு. நாம சைவத்துக்கு அடிப்படையாக கொண்டவங்க. உணவு சாப்பிட்டோம்னா தங்கி அழுகி சாராயமா மாறித்தே வெளியே போகும். நம்ம வயிற்றுக்குள்ள போறது எல்லாமே புளிச்சு நுரைச்சி கெட்டு போகும். சுவாசத்துல போறது வேற, வயிற்றுல போறது வேற. சுவாசத்துல போனாதான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படை. ஆனா வயிற்றுல போறதுல போதை அடிப்படை. இது ஆரோக்கியத்தின் அடிப்படை, வயிற்றுக்குள்ள போறதுல போதை அடிப்படை. ஒரு சந்தேகம் இங்க. இப்போ ஒரு சந்தேகம், மீதமான சாதத்தை தண்ணி ஊத்தி வச்சா அந்த நுரைச்சு வர்றது, அந்த தண்ணி குடிக்கிறது நல்லதுன்றீங்க. பட் ஆனா அதே சாதம் வயிற்றுல போயாச்சுன்னா ஃபெர்மெண்ட் ஆகி அது ஆல்கோஹாலா மாறுது, மீன்ஸ் எத்தனாலா மாறுதுன்னு. அது இது என்னங்கய்யா? இது ஒன்றுமே கிடையாது. சோத்தை வந்து இரவுல ஊற போட்டோம்னா அது உடைஞ்சு புளிச்சு நுரைச்சு போய் இந்த மந்த வாயில வெளியே போயிருங்க. மந்த வாயில வெளியே போயிரு. ஒரு சின்ன இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா, இப்ப நம்மளுக்கு அந்த வாய், பெருங்குடல், சிறுங்குடல், மலவாய் இதெல்லாம் இல்லாம கடவுள் படைப்புல நம்மளுடைய இது இருந்திருக்கலாம்ல, படைக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, நீ மேல்நிலைக்கு போறப்ப எச்சங்களாக இருக்கிறது. எந்த நிலைக்கு போறப்போ நம்ம உடம்புல நிறைய எச்சங்கள் இருக்கு. மேல்நிலைக்கு போறப்ப நிறைய எச்சங்கள், சிங்கப்ப நிறைய எக்கச்சக்கமான புற எச்சங்களும், அதே மாதிரி ஒட்டுக்குடல வந்து எச்சங்கள் தான். ஒட்டுக்குடல் நிறைய வால் எச்சம். இந்த மாதிரி உடம்புல மட்டும் ஏகப்பட்ட புற எச்சங்கள் இருக்கு. மார்பு, காம்பு எக்கச்சக்கமா இருக்கு புற எச்சங்கள். அதே மாதிரி உள்ள வந்து புற எச்சங்கள். இதெல்லாம் வந்து எப்படின்னா பரிணாமத்தில் மேல் நோக்கி போகிறப்போ, நீங்க 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி, 5ஆம் படி, 7ஆம் படி இப்படி போறப்போ, 7ஆம் படி போறவனுக்கு 1ஆம் படி தேவையில்லை. அது எச்சம் தான். அங்க பரிணாமத்தின் எச்சங்களை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பயன்படுத்தாத பொழுது அமைதியா இருக்கும். என்னது, நீ குழந்தையா இருக்கிறப்ப இருக்கு. அந்த 15 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இருக்கு இல்லையா? என்னது தாய்ப்பால்? அதே விலங்கு பருவம் போடுறப்ப விலங்காத்தான் போட்டு சாத்துது. பிறக்கிறப்ப 5 அறிவு தான் குழந்தைக்கு. எத்தனை இங்கதான் நீங்க மாட்டிக்கணும். குழந்தை பிறக்கிறப்ப 5 அறிவு தான். நான் 5 அறிவு உள்ள விலங்கு எந்திரிச்சு ஓடிடுது. 5 அறிவு உள்ள விலங்கு மானு கீனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 அறிவு தான். பிறக்கிறப்ப 5 அரை மணி நேரத்துல எந்திரிச்சு ஓடிடுது. ஆனால் மனிதன் எந்திரிச்சு நடப்பதற்கு எத்தனை ஆண்டாகுது? 1 ஆண்டுக்கு மேல ஆகுது. அங்கதான் நம்ம மாறுறோம். குழந்தை அந்த விலங்கு பிறந்தே எந்திரிச்சு ஓடிடுது. மனிதன் எந்திரிச்சு நடப்பதற்கு என்ன ஆகுது? 1 ஆண்டு காலம் ஆகுது. அப்ப அது உடலை அடிப்படையாக கொண்டது, நம்ம அறிவை அடிப்படையாக கொண்டோம். ஆனா பிறக்கிறப்ப 5 அறிவு தான். எப்ப 5 அறிவு, அப்ப அதுக்கு பின்னாடிதான் 6ஆம் அறிவு வளர்கிறது. அதுக்கு பின்னாடிதான். அப்ப 5 அறிவா இருக்கிறப்ப இந்த பால் சுரக்குது இல்லையா? தாய்ப்பால் வேணுமே இல்லை? 5 அறிவு இருக்கிறப்ப தாய்ப்பால் வேணுமே இல்லையா? அப்ப தாய்ப்பால் குடிக்கிறப்ப வாய்க்கு போயாகணும், இறப்பைக்கு போகணும், சிறுநீரில் போகணும், மலம் கடிக்கணும். புரியுதா? வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப மலமும் இல்லை, ஒன்றும் இல்லை. வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப மலமும் இல்லை, சூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. யோக நிலையில தான் உட்காந்துருக்குது. யோக நிலையில தான் உட்காந்துருக்கு. வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இறப்பை வயிறுங்கிற மாதிரி இறப்பு. இந்த இது கருப்பை, மன்னிக்கவும் கருப்பை. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இயற்கையோட போய் கனெக்ட் ஆகும்போது வயிற்றுக்குள்ள எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் போய் கனெக்ட் ஆகும். அதேதான் கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அதுதான் சாகா நிலைன்னு பேரு. வயிற்றுக்குள்ள அந்த குடத்துக்குள்ள இருக்கும் பொழுது வெறும் தண்ணி, மீன்ஸ் வெறும் மூச்சு காத்து சுவாசிச்சுட்டு வெறும் தண்ணியை மட்டும் தான் குடிச்சுக்கிட்டே இருப்போமா? அப்போ உண்மையாலுமே வயிற்றுக்குள்ள என்ன அந்த இறப்பைக்குள்ள என்ன, இந்த இறப்புங்கிற கர்மம் இறப்பை சொல்லி அதே வருது. கருப்புக்குள்ள தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன். இருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இவரு கருப்பை பத்தி, அதாவது கருப்பை பத்தி பேசுறேன், கற்பப்பை பத்தி பேசுறேன். நாங்க புடிச்சுக்கங்க. கற்பப்பை நீண்ட நாளாம இறப்பை பத்தி பேசி பேசி கற்பப்பைய மறந்துட்டேன் நான். மன்னிக்கவும். கற்பப்பை நானே உளர ஆரம்பிச்சுட்டேன். என்னடா ரொம்ப நாளா இது பேசவே இல்லை. கற்பப்பை பத்தி பேன. கற்பப்பையில சுவாசம் இல்லை, பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் முதல் சுவாசமே. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுவாசமே. அது வரைக்கும் அது எல்லாமே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டா எவனுக்கும் புரியாது. எப்படின்னு கேட்டா எவனுக்கும் தெரியாது. இப்ப புரியுதா? அதுக்கு ஒரு கோழி முட்டை எடுத்துக்கீங்க. கோழி முட்டை 50 கிராம் தான் இருக்கு. எந்த வெடித்தொடர்பு எதுவுமே கிடையாது. சுவாசம் பேச்சு எதுவும் கிடையாது. ஒட்டச்சிட்டு வெளியே வருது பாத்தீங்க. அதான் விஷயமே. என்னது, எல்லாம் அப்படித்தான். இது இயற்கையின் ரகசியம். என்னது, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் சொல்லாமே தவிர இப்படித்தான் யாரும் சொல்லுவாங்க. அதான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லுவாங்க. குவாண்டம்னு அப்படி தெரியுமா? நிச்சயமற்ற நிலைன்னு பேர். இப்ப உயிர் வந்து நிச்சயமற்ற நிலை தான். இந்த உயிர் இருக்கு இல்லையா, நிச்சயமற்ற கொள்கைன்னு பெறுவாங்க. இது நிச்சய கொள்கை கிடையாது. இருக்குமா இருக்காதா தெரியாது. அதுதான் விஷயமா. நோய் வருமா தெரியாது. அதை வந்து சுத்தப்படுத்திட்டே இருந்தா தான் நோய் வராம இருக்கும். அதாவது ஜீரநீர் சுரந்தாலே மரண நிச்சயம்.
ஒட்டுக்குடலுக்கு அப்படி ஒட்டுக்குடல் வயிற்றுல இருக்க பத்தி அது தேவையற்றது. அந்த மாதிரி பல பொருட்கள் நமக்கு தேவையற்றது. எப்படின்னா அதை மாறி 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 மேல போக 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 மசுறு மாறி மசுரே நம்ம உடம்புக்கு தேவையற்றதாங்க ஐயா. எத்தனையோ தேவையற்றது, புரியுதுங்களா? இங்க பாருங்க, சும்மா இருக்கு பாருங்க, எல்லாம் எச்சங்கள். மேல இருக்கிற முடியெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க வேற முடி இருக்காது. ஏன் இங்கெல்லாம் முடி இருக்காது? இதெல்லாம் பழக்கப்படுறதுனால போயிடுச்சு. இங்கெல்லாம் முடி இருக்கே இல்லையா? இதெல்லாம் எச்சங்கள், எல்லாமே எச்சம்தான் எல்லாமே. இந்த மாதிரி பல எச்சங்கள் இருக்கு. ஒட்டுக்குடல் அது இதுக்கு போக வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒட்டுக்குடல் பத்தி சிறுகுடல் பெருங்கு மலக்குடல் சிறுகுடல் பெருங்கு சந்திக்கிறது பத்தி அந்த ஒட்டுக்குடல் இருக்கு, அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் எச்சம் தான். ஆனா அதை தின்னு இப்ப கெடுத்து, அதை தின்னு கெடுத்து வச்சிருக்கானுங்க ஆம்பளைங்க, இந்த மனுஷனுங்க. அதுல ஃபுல்லா டாக்ஸின்ஸ் போய் நிறைஞ்சிருது இல்லையா? பிடிச்சி அடிக்க அவன் ஆளை கொண்டு போடுது. தேவை சம்பந்தமே இல்லாத பொருளையும் கெடுத்திருக்கானுங்க. காரணம் இந்த உணவு வெறி. என்னது? உணவு வெறி, மந்த வெறி. அந்த முதல் நிலை இருக்குது பாருங்க, இந்த இன்ப வெறி, ருசி வெறி, இன்ப வெறி. அதுல போய் மாட்டிக்கிறான். அதுல இதெல்லாம் இந்த வெள்ளைக்காரன் பண்ற அட்டகாசம். வெள்ளைக்காரன் புலன்களை தாண்டாதவன், பகுத்தறிவின் தாண்டாதவன். ஐயா, அப்ப நம்ம அந்த காலத்திலயும் நமக்கும் பாத்தீங்கன்னா அந்த உணவு முறையில அவ்வளவு வெரைட்டிஸ் இருந்தது இல்லையா? இப்ப தமிழ்நாட்டிலயும் தமிழ் நாகரிகத்திலயும் பாத்தீங்கன்னா உணவுக்கு பஞ்சமே இல்ல இல்லையா? அப்ப அப்பயும் உணவு நிலை அப்படிதான் இருந்திருக்கும் மக்கள். அதனாலதான் திருவள்ளுவர் கண்டனம் தெரிவிக்க தின்னு தொலையாதங்கடால் எழுதுறாரு திருவள்ளுவர். 2000 ஆண்டுக்கு முன்னாடி தின்னு தொலையாதங்கடால் எழுதுறாரு. என்னது? என்ன குரல் இருக்கு? உண்டி ஏதோ சொல்லுவார் இல்லையா? உண்டி பெருக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருங்க? இழிவறிந்து உண்பான்கண், இழிவு அறிந்து உண்பான்கண் போல் நிற்கும் கழிபேற இறையான் கண் போய் எழுதுறாரு. உண்பது இழிவுன்னு எழுதுறாரு. உண்பது இழிவு அல்லது உணவு இழிவுங்கிறாரு. என்னது? இழிவறிந்து உண்பான் கண், இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய். இழிவறிந்து உண்பவனுக்கு இன்பம் நிற்கும், நிறைய திங்கிறவனுக்கு நோய் நிற்கும் எழுதியிருக்காரு. அப்ப இழிவை தெரிகின்ற உணவு இழிவா அல்ல உண்பது இழிவா? அதான் கேள்வி. என்ன உண்பதுதான் இழிவு, உணவு இழிவு கிடையாது. உண்பதுதான் இழிவு. ஏன்னா உணவு குழந்தைகளுக்கு தேவைப்படும் இல்லையா அப்படின்ற அறிவு வருது. உணவுங்கிறது என்ன தெரியுமா? உணவுக்கான டெபினிஷன் என்ன தெரியுமா? உட்கொள்ளுதல்னு பேரு. என்னது? உணவுனா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கோழி, மீன், கருவாடு கிடையாது. யார் சொன்னது அதெல்லாம்? நீ நான் வச்சுக்கிட்டது அதெல்லாம். உணவுனா உட்கொள்றதுன்னு அர்த்தம். என்னது? உட்கொள்ளுதல், உண்பவன், அதாவது உட்கொள்ளுதல். அவ்வளவுதான், முடிஞ்சு போய். நீ போய் இட்லி திணிக்கிறது, சட்னி திங்கிறது, சாம்பார் திங்கிறது, கோழி முட்டை, இதெல்லாம் யார் சொன்னாங்க? உணவுனா உள்ள போடுறதுன்னு அர்த்தம். என்னது? உள்ளே. இது கேட்டல், இது காணல், இது உள்ளல். உள்ளல்னா உள்ளே தள்ளுறதுன்னு அர்த்தம். உள்ளல்னா உள்ளே தள்ளுறதுன்னு அர்த்தம் இருக்குது. உள்ளல்னா நினைத்தல் ஒரு பொருள் இருக்குது. ஏகப்பட்ட தமிழ் சாதாரண விஷயம் கிடையாது. நீ தமிழ் புரிஞ்சுக்கிற 100 வருஷம், தமிழ் புரிஞ்சுக்கிறதுக்கு 100 வருஷம் வேணும். தமிழ் புரிஞ்சுக்கிறதுக்கு 100 வருஷம். ஆமாங்க. தெரிஞ்சு போச்சு. அதனால தமிழ் எவன் வந்தாலும் தமிழ் ஐயா. ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. தமிழ்நாட்டுல மொத்தம் 8 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கே 100 வருஷம் வேணும்னா அப்ப வாழ்றவன் எல்லாம் என்ன கணக்குல வாழ்றானுங்க? அதுதான் இதே பிறக்கணும் இங்கேயே. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நார்மலா பேசுற தமிழ் இல்ல, அதுக்கு உள்ள இருக்கிற அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாரு. நார்மலா பேசுறத பத்தி அவர் பேசல. இப்ப அறிவார்த்தமா பேசுறோம், அதுதான் அவர் சொல்றாரு. உயர் உள்ளல் சொன்னார்ல, அதை பத்தி பேசுறாரு. இப்ப பல சித்தர்கள்லாம் மறைப்பொருளா எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாமே வள்ளுவர் சொன்னது இவர் சொல்றாரு இல்லையா, அது எல்லாமே மறைப்பொருளா எழுதி வச்சிருக்கிறது. ஐயா அதை பிரிச்சு இத படிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு மீனிங் கொடுக்கும். அது நேரா வேற மீனிங்கா தான் கொடுத்திருக்காங்க. ஈஸியான ஃபார்முலா இல்ல. அது ஒரு ஈஸியான ஃபார்முலா கிடையாது. இன்னொன்னு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா, தேவனைய பாவனார் எழுதியிருக்காரு. அது விளக்க உரை எழுதியிருக்காங்க. விளக்க உரை சாலமன் பாப்பா எழுதியிருக்காரு, மு வரதராசனார் எழுதியிருக்காரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கு. இப்ப ஐயா சொல்ற மாதிரியே தான் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு எதுனா கட்டாயம் இல்லைல்ல? ஆமா ஆமா. அதாவது அவர் தெய்வ புலவர். திருவள்ளுவர் தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர் நிறைய இருக்கு. அவர் சொன்னது எதுவுமே நம்மளோட அறிவுக்கு சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. அதுல பாத்தீங்கன்னா பல பரிமாணங்கள். இப்ப பாருங்க, திருக்குறள் எடுத்துக்கங்க. கலைஞரும் தமிழ் மூதறிஞர், கலைஞர் சாலமன் பாப்பையாவும் தமிழ்லயும் மூதறிஞர். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல புரிஞ்சு அவங்கவுங்க பார்வையிலிருந்து அவங்கவுங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தான் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்களும்.
அவருடைய பார்வையில இருந்து அவரோட கருத்து இதனாலதான் 2000 ஆண்டுகளாக தவறாவே புரிஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் வெங்கடேசன் வந்து மாத்தி யோசிக்கின்ற பொழுதுதான் ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு. புரியுதா? இப்ப வந்து எங்க வந்து சிக்கிறீங்க? 2000 ஆண்டு ஏற்பட்ட தவறை இப்பதான் சரி செஞ்சிருக்கிறாங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த மாதிரி சில குரலுக்கு மட்டும்தான். என்னது, எல்லா குரலும் ஆராய்ச்சி பண்றாங்க, வேலை இல்லை. இந்த சில குரலுக்கு டவுட் இருக்குங்கய்யா. இப்போ எஸ் வெங்கடேசன் ஐயா எழுதின இந்த புத்தகத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தா இதை ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது ரெடி ஆயிருக்கணும்ல. நீங்க தான் ஓடுறீங்க. எல்லாம் இருக்காங்க உங்கள, அதாவதுங்க நல்லா புரியுது. எல்லாரும் இருக்கிறாங்க, உங்க முன்னாடி வந்து காட்ட மாட்டாங்க. புரியுதா? நான் இப்படி இருக்குன்னு யாரும் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு காட்ட போடுறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்றாங்க. ஐயா மாதிரி வந்து உணவு இல்லாம நிறைய பேர் வாழ்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்றாங்க. சரியா? திருப்பூர், சென்னையில திருப்பூர் சித்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து 30 வருஷமா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு வாழ்றாரு. இப்போ இன்னும் ஒருத்தர் நம்ம ஏஜ்லயே ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து 10-15 வருஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவரு ஐயா நம்மளுக்கு விலைக்கு சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்ப எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பிரேக் பண்ணி இப்ப ஆக்சுவலா அவர் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சித்தர்கள் எல்லாம் வந்து மறைபொருளா சொல்லிட்டு போயிருக்காங்க. அத வந்து இப்ப இவர் வந்து பிரேக் பண்ணி சொல்றாரு. அதுதான் விஷயமே. இது கூட இது சரியா வருதுங்கிற காட்டி தான் அந்த மாதிரி சில குரல் தான் நாங்க ஆராய்ச்சி எடுத்திருக்கிறோம். இன்னும் வந்து நாங்க ஒரு விழுக்காடு தான், அந்த ஒரே ஒரு விழுக்காடு தான் நாங்க எடுத்திருக்கிறோம். இன்னும் 99 விழுக்காடு விண்வெளியில் போய் படிச்சுக்கலாம். இங்க படிக்கிறது இல்ல. எங்க போய் விண்வெளியில குடியேறி அங்க குடும்பம் நடத்துறப்ப நாங்க படிக்க போறோம். இப்ப இதுக்கே இது போதுமானது. இதுக்கு வந்துட்டாவே பிராணசக்தியில் வாழுகிற அளவுக்கு இந்த மாறிக்குது உடம்பு. அப்ப காற்றிலே வாழுகிற அளவுக்கு இருக்கிறனால நாங்க 5, 6, 7 பத்தி பேசல. வெங்கடேசன் என்ன சொல்றாரோ அதுதான் இப்பத்துக்கு இறுதியானது. இதை உடைக்கணும்னா இன்னொரு மறுஜென்மம் எடுத்து யாருனாலும் இது உடைக்கவே முடியாது. இது வந்து பரிணாம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு விளக்கமே வந்து இருக்குது. எல்லா புலவருமே அந்த சிந்திக்கவே இல்லை யாருமே. அதாவது நீங்க அதாவது ஆதி காலத்துல 10 பேர் தான். அதாவது நீங்க என்ன புரிச்சுங்கன்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப இந்த கருணாநிதி, இந்த சாலமேன் பாப்பையா, நீங்க எல்லாரும் 1000 பேர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. புரியுதா? ஆரம்ப காலத்துல வெறும் 10 பேர் தான். அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா மணக்குடவர், காளிங்கர், இப்படி நிறைய இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 பேர்த்து உரை தான் இருந்தது. அது 10 உரைன்னு சொல்லுவாங்க. 10 10ன்னு அர்த்தம் மெட்ரிக். ஆனால் 5 பேர்த்து உரை அந்த காலத்துல காணா போச்சு, என்னாச்சுன்னு தெரியல. இதுல 5 பேர்த்துல உருப்படியா ஓரளவுக்கு சுமாரா இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா பரிமேலழகர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு அப்புறம் ஒரு 1000 ஆண்டுகள் 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்கள். என்னது, திருமணம் எழுதிட்டு போய் 1000 ஆண்டுகள் 1100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வர்றாங்க. அப்படின்னா இந்த 1000 ஆண்டுகளை மாறி 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 எழுத்து ஓலைச்சுவடி, உண்மையான ஓலைச்சுவடி கிடையாது. எல்லாம் பிரதி எடுத்து வந்திருக்குது. புரியுதா? நல்ல வேலை தமிழ் 2-3 விஷயம் தப்பிச்சிருக்குது. அது கிட்டத்தட்ட 1 லட்சம் நூல்கள் நம்மகிட்ட இருக்கு. இது மாதிரி பல 100 லட்சம் நூல்கள் நம்ம இந்தியாவில் இருந்தது. அதாவது லெமுரியா குமரிகள் அதெல்லாம் காணா போச்சு. அது பேசி பிரயோஜனம் இல்லை. நமக்கு கடைசியா கிடைச்சது திருமந்திரமும் திருக்குறளும் தான் உருப்படியா இருக்கு. அதுலயுமே திருமந்திரத்தில் கூட செருகள் இருக்குது. நல்ல வேலையாக நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குறளில் அந்த செருகள் இல்லாத, திருக்குறள் எங்கேயுமே செருகள் கிடையாது. ஏன்னா அவ்வளவு திருக்குறளை செருகள் பண்றதுன்னா மிகப்பெரிய அறிவாளிகள் செருகள் முடியும். சும்மா கற்பனை எழுதுவாங்க, அதெல்லாம் இல்லை. தேவையான இடத்தில் எப்படி மனிதனை முன்னேற்ற வேணுங்கிற கொள்கை திருக்குறள் இருக்கிறனாலதான் அந்த 261, 942, 942 வந்து ஆராய்ச்சி எடுத்து பார்க்கின்ற பொழுதுதான் அருந்துவதுன்னா பல பொருள் இருக்குது. ஆனால் நீரை அருந்தினால்தோ நோய் நல்லாகுங்கிறது ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சாரு வெங்கடேசன். அங்கதான் அந்த விளக்கமே வந்தது. அப்ப 2000 ஆண்டு இன்னைக்கு கூட போட்டிருக்கேன். 2000 ஆண்டுகளுக்கு அப்ப உண்மையை பேசிக்கிறோம்னு அதை போட்டிருக்கேன். அதனால இந்த விஷயம் அதாவது டீகோட், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும், இப்ப இருக்கிற வேர்ட் டேர்ம் படி சொன்னா டீகோட், கரெக்டா டீகோட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ மாறுதுங்க. எனக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் சக்கரை நல்லா இருக்குன்னா அந்த டீகோட நான் மாத்துறேன். என்னது, அந்த ஃப்ரீக்வன்சியை மாத்துறேன். இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்துறேன், டீகோட மாத்துறேன். பாக்டீரியா கிளீன் பண்ணி டிஎன்ஏக்கு தகவல் கொடுத்து உங்களோட ஏமனுக்கே வைத்தியம் மாத்திருக்கிறது உங்க நோய் நல்லா இருக்குது. அப்ப எவ்வளவு ஒரு இது வந்து வெங்கடேசன் வந்து 3 குறள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுவே போதும். என்னது, அவர் உரையாடுதல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. என்னது, 8 வருஷம் ஆச்சு. நீ உரை எழுதி நாளைக்கு உரை எழுதிட்டு போயிடல. அப்ப நான் எழுதுனா உரை எழுதிட்டு போயிருவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் வந்து ஆராய்ச்சி, அதாவது ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து வர கன்க்ளூஷன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வேற விஷயம். உரை எழுதுறது வேற விஷயம். அது 10ஆம் கிளாஸ் பையன் எழுதிட்டு 100 மார்க் வாங்குறான் பாருங்க, அவனை விட்டா எழுதிட்டு போயிடுவான். புரியுதா? அதெல்லாம் விஷயம் அல்ல. ஆனால் அது காலத்துக்கு பொருந்தி வர்ற மாதிரி இருக்கணும். ஒன்னும் அசைக்க முடியாது. இந்த 261வது குறளையும்
941 வெங்கடேஸ்வர் அடிச்சுக்கிட்டு எவனும் வர முடியாது. இது எவல்யூஷன் ப்ராசஸ்ல போகுது. எங்க போகுது? பரிணாம அறிவியல போகுது. அவர் 7ஆம் அறிவை பத்தி பேசுகிறார். இவனெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. வள்ளுவர் சிந்தனையே 7ஆம் அறிவு தான். வள்ளுவர் சிந்தனையே இப்படி ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனார். உலகத்துல முதல் முறையாக குரல் வெண்பாங்கிற அதாவது எல்லா இலக்கணத்தையும் மீறி கண்டுபிடிக்கிறார். எல்லா இலக்கணத்தையும் மீறி சொல்லு சுருக்கமா இருக்கணுங்கிறதுக்காகவே ஏழே சொல்ல போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. அதனால எல்லாத்துக்கும் எரிச்சல் ஆயிடுச்சு. எல்லா புலவனுக்கும் எரிச்சல் ஆயிடுச்சு. யாரும் திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. புரியுதா? ரத்தன சுருக்கம் அணுகுண்டு மாதிரி வைக்கிறாரே அப்படின்னு. அதனாலதான் அணுகுண்டு மாதிரி வைக்கிறாரே. எல்லா புலவனும் பிச்சை எடுத்துட்டு இருந்தானுங்க. யார்கிட்ட? மன்னங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. திருவள்ளுவர் மட்டும் யார்கிட்டையும் பிச்சை எடுக்கல. திருவள்ளுவர் மட்டும் பிச்சை எடுப்பு என்ற வேலையை விட்டாரு. அதனால எவனையும் புகழ்ந்து பாடவும் இல்லை. சிறந்த சங்க நூல் தான். எந்த சங்கத்துல உறுப்பினரே கிடையாது. ஏன்னா இவர் போனாவே நடுங்கிறானுங்க அவனுக்கு. இவனு போனாவே இப்ப அதனாலதான் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா யாரும் வாங்குவாரு இல்லை. என்னது? இங்க ஒருத்தர் வாங்க சொல்லுங்க இந்த புத்தகத்தை. ஏப்பா ஏன்? ஏன்னா அது பார்த்த உடனே பயந்து ஓடிடுவாங்களே. அதுல என்ன உணவு இல்லாமல் அப்படின்னா ஐயோ இது எங்கேயோ உணவுக்கு நமக்கு இல்லாம ஆயிடுமோ போல இருக்கு. சரி அதே சிகரெட் மட்டும் வாங்கி குடிக்கிற, சாராயத்தை வாங்கி குடிக்கிற, கறியை வாங்கி குடிக்கிற, பிராந்தி கடை வாங்கி விபச்சாரம் எல்லாம் தானே பண்ற. நீ என்ன நீ பண்ணாம இருக்கிற? இது என்னன்னு வாங்கி படிக்கிறதுக்கு யோகியது இல்லையா? 25 வருஷம் சொல்றான். ஒரு தமிழாசிரியரோட வாங்கி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. என்னது? ஒரு தமிழாசிரியர் கூட படிச்சு ஆராய்ச்சி பண்ணல. எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ மெஞ்ஞானிகள், எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேத்துக்கு நான் கொடுத்துருப்பேன். இயற்கை வேளாண்மை விஞ்ஞானிகள் கொடுத்துருக்கிறேன், செயற்கை வேளாண்மை விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு, அறிவாளிகள் கொடுத்தாச்சு, சாதாரண தொழில இருந்து வீரப்பன் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். வீரப்பனை சுட்டு கொண்ட விஜயகுமாருக்கு கொடுத்துருக்கிறேன். வீரப்பனுக்கு இந்த புத்தகம் கொடுத்துருக்கிறேன். பாருங்களேன். சரியா? எத்தனையோ. ஆனால் ஏன் இது கண்டு பயம்? ஏன்னா தோசையை திருப்பி போடுறதுங்க. எது? உன்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்துறது. என்னது? உன்னோட பழக்க வழக்கத்தை மாத்தி புதிய கோணத்தை. அதான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் நீங்க அப்படியே எது கழிவுற நடுமன் கட்டி மரம் நட்டி கொடுக்கும். என்னது? அதாவது நம்மளுடைய அடிப்படையே நம்மளுடைய மாத்துறதுதான். நம்மளுடைய எண்ணம் போக்குற அந்த சிந்தனையே மாத்துறது. அப்புறம் எப்படி சக்கரநோய் நல்லா? என்ன சார் புற்றுநோய் நல்லா? நான் சொல்றேன் 100 புற்றுநோயை கொடுங்க, 100 பேர்த்தை நான் காப்பாத்துறேன். எனக்கு தெரியும் பட்டினி ஓட்ட நோய் நல்லாகுன்னு விஞ்ஞானமே இப்பதான் சொல்லுது. பட்டினி ஓட்ட நோய் நல்லா இப்ப சொல்லுது. பட்டினி ஓட்ட நோய் நல்லாகுன்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி இப்ப யாரும் எடுத்து பேசுங்களா பாக்கலாம். பட்டினி ஓட்ட நோய் நல்லாகுன்னு சொல்றாங்க. பார்மக்யூட்டிகல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இல்லையா? அதுக்காக தான் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல இதை வர விடாம பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அது கத்துக்க முடியாது. அவ்வளவுதான். அது நோபல் பரிசு ரைட்ஸ். அவ்வளவுதான். அது நோபல் பரிசு வெள்ளைக்காரர்கள் கொடுக்கப்படுவது. அது சொல்ல மாதிரி வெள்ளைக்காரர்கள் கொடுக்கப்படுறது நோபல் பரிசு. அப்படித்தான் சொல்லலாம். வெள்ளைக்காரங்க ஏதோ வெள்ளத்தோட இருந்தா கொடுத்துட்டு போயிடுவான். பெரிய அறிவாளி என்னமோ எனக்கு என்ன இந்தியாவில யாரும் நோபல் பரிசு என்னமோ குருட்டடியே 2-3 பேருக்கு கிடைச்சிருக்குது. அவ்வளவுதான். அப்படித்தான் போயிட்டு இருக்கணும். சரி, அப்போ இந்த பரிணாமம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தான் அடிந்தாலும் தன் சந்ததி அழியக்கூடாது என்பதற்காக அறிவுங்கிற வித்தை கொடுத்திருக்கிறது. இது விண்வெளி எங்கும் பரவி போக வேண்டும். அதுக்குதான் இந்த வித்தை கொடுத்திருக்கிறது. இந்த மூளை வைத்துக் கொண்டு நமக்கான விண்வெளி கருவிகளை நாமளே படைத்துக் கொள்வோம். இப்ப விண்வெளி வீடு கட்டிட்டாங்க எல்லாருமே. அதே வீடுதான் நாம கட்ட போறோம். இந்த பூமியில என்ன சூழல் இருக்குதோ அந்த விண்வெளி அங்க கட்டியாச்சு. இப்ப அங்க வாழத்தான் போறமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நம்ம தான் இப்ப ஒரு ரயில் ஏறுறோம். ரயில ஓட்டுற டிரைவருக்கு தான் அந்த பொறியியல் தெரியும் தவிர நம்ம பயணிக்கு என்ன தேவை? பயணிக்கு என்ன ஒடுக்கம் தேவை? உட்கார்ந்து பயணம் செய்யணும். அவ்வளவுதான். டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியது. ஊர்ல இறங்கி குடும்பம் நடத்த வேண்டியது. அவ்வளவுதான். நமக்கு அங்க ஒன்றும் தேவையில்லை. புரியுதா? அங்க அந்த பாதுகாப்பு சூழல் நமக்கு இருக்கணும். அந்த பாதுகாக்கப்பட்ட வீடா இருக்கணும். என்னது? பட் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏன் வருது? அப்ப இங்கேயே எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுன்னா இங்க இருந்து அங்க போக வேண்டிய கட்டாயம் என்ன வருது அப்படின்ற கேள்விதான் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இல்ல பூமி அழிய போகுது இல்லையா? பூமிக்கான இடம் எங்கே இருக்கிறது? ஓ, அப்படி சொல்றீங்களா நீங்க? பூமி 5 தடவை அழியக்கூடிய எரிமலை குழம்பு. எரிமலை விட்டுச்சு செதறிச்சுன்னா அப்படியே 3 நாள்ல கடல் தண்ணி மொத்தம் பூமிக்குள்ள போயிரு பாலைவனமா மாறிடும். அப்படித்தான் செவ்வாயில பாலைவனம் மாறி இருக்குது. அப்படித்தான் நிலாவுல பாலைவனமா மாறி இருக்கு. துருவத்துல மட்டும் தண்ணி இருக்கும். துருவத்துல மட்டும் தண்ணி இருக்கும். எங்க? வட துருவம் தென் துருவம் சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் வட துருவம் தென்னும் இருக்கு. துருவத்துல மட்டும் பனி இருக்கும். நடுவுல பாலைவனம் மாறிடும். இல்லைங்கய்யா, இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப இத்தனை ஞானிகள் வந்திருக்காங்க, இத்தனை இதுகள் வந்திருக்காங்க, அப்ப பூமி அழியா முடியாத அளவுக்கு தானே அவங்க எனர்ஜி போட்டுட்டு அதுக்காக தானே கீழே இறங்கி சொல்லவே இல்லையா? பூமி அழியாதுன்னு எவனும் சொல்லவே இல்லை. பூமி அழியாதுன்னு எவனும் சொல்லவே இல்லையே. மதங்கள் கூட பூமி அழியன்னு தான் சொல்லுது. எல்லாம் அழிவுக்கு உட்பட்டதான் சொல்லுது.
எல்லாமே. ஆமா, அந்த யுகம் ஒரு யுகம் மாறும் சொல்றாங்க இல்லையா? அது அப்ப அந்த எப்படியே இருக்குதுங்க. யுகத்தின்படி அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது. அழியுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஏன் மீண்டும் அங்க போயிட்டு நீங்க விளங்கிட்டீங்களா இல்லையா? தத்துவார்த்த ரீதியாக புரியுதுங்க. பட் ஆனா அது பிசிக்கலா அது மூவி அழியும் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமா, உங்களால முடியல விட்டுட்டு போங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க பெரிய ஆள் கிடையாது, நீங்க வந்து பெரிய தத்துவஞானி, நானும் தத்துவஞானி கிடையாது. ஒத்துக்கிட்டு போக வேண்டியது இல்லாட்டி இல்லைன்னு காட்டு. இல்ல சொல்லிருக்காங்களா பூமி அழியும் அப்படின்ற அந்த இது வந்து அந்த குறிப்பு இருக்கான்னு நான் கேக்குறேன். ஏன் அறிவியலே இருக்குங்க. அறிவி எத்தனை நேரம் பூமி அழிஞ்சிருக்க, பூமி எத்தனை நேரம் தாக்கப்பட்டது போடுங்க. பூமி எத்தனை முறை தாக்கப்பட்டது, அஸ்டீராய்டு எத்தனை நேரம் அடிச்சிருக்கு போடுங்க. How many times asteroid attacked the body? How many times attacked the asteroid to the earth ன்னு போடுங்க. asteroids போடுங்க asteroid போடுங்க, வருது இல்லன்னு பாருங்க. எல்லாம் உட்கார்ந்துட்டு சென்னையில அந்த சிங்கப்பூர்ல உட்கார்ந்து இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இல்லங்க, சிந்திக்கலையே தன்னால, அதான் கேக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுது, போடுங்க. How many times hit the asteroid to the hit ன்னு போட்டு ஏதோ ஒன்று போடுங்க, வருது இல்லன்னு பாருங்க. போட்டு தாக்கும் பாருங்க, அது பயங்கரமா போட்டுங்க. 5 times அட்டாக் பண்ணிட்டு எடுத்திருக்கான். அது அட்டாக் பண்ணி கடைசியில செத்து போனது யாருன்னு கேட்டா இதுதான். இது பேரு இது இப்ப செத்து போனது. many times have hit earth, but it's rare for one of to cause significant damage. The frequency of impact depends upon the size of the asteroids. அதாவது கற்கள் வந்து அடிக்கிறது, கற்கள் கிடையாது, the small asteroids of 19 meters across, 50 meters, 1 kilometer, larger than 10 kilometers. அது சைஸ பொறுத்து இருக்கு. எப்படி கில் ஆச்சுன்னு கேளுங்க. அது லாஸ்ட்ல டைனோசர் எப்படி ஹிட் ஆச்சுன்னு பாருங்க. அது போட்டு அதுதான் பயங்கர ஹிட். அதுதான் அட்டாக்டு பயங்கரமா இருந்தது. How was the destroyed by the how அப்படி போடுங்க. எப்படி அழிஞ்சதுன்னு போடுங்க. எப்படி அழிஞ்சது, அது ஃபைனல். அது 5வது அட்டாக் ஆயிருக்குது. அது 5 தடவை அட்டாக் ஆயிருக்கு. that one asteroid impact was responsible for extinction of it's widely believed that one asteroid impact was responsible for extinction of the dinosaurs. அதெல்லாம் இருக்குது. ஓகே அப்புறம் பார்த்தோம். இப்ப பெட்ரோல் டீசல் வருது இல்லையா? பெட்ரோல் டீசலே வந்து பூமி பல முறை அழிக்கப்பட்டு தான் பெட்ரோல் டீசல் வந்திருக்குது. புரியுதா? அது புரியுதுங்க. அது கீழே இருக்கப்போ, அது கீழே இருந்தது அந்த எண்ணெய் குழம்பு தான். எல்லா கோடிக்கு இதை விட பல லட்சம் கோடி அத்தனை உயிரினங்கள் பூமியில அழிக்கப்பட்டுதான் அது எச்சமாயிதான். பாறை 3 வகையா வந்தது. திரவமா, வாயுவா வந்தது, திரவமா வந்தது, கரி. இதெல்லாம் செத்து போன உடம்புகள். செத்து போன உடம்புகள். கோல் அப்படின்ற அந்த வைரம் உள்ள கோல் வந்துதான் வைரமா மாறுது. அதுதான் சொல்றேன். அப்ப டைனோசரை தாக்க பிடிக்காத நீங்களே எந்த மூலையை நான் கேட்கறேன். புரியுது. அப்ப ஆனா நமக்கு மூளை இருக்கு, நமக்கு மூளை பலம் அதிகம். என்னது, அதுக்கு மூளை பலம் கிடையாது. ஒரு எலிக்கு இருக்கிற தைரியம் கூட அது கிடையாது. எலி போய் தப்பிச்சு போயிடுச்சு. ஆனால் எலி கரப்பாம்பூச்சியில இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. எலி கரப்பாம்பூச்சி பள்ளி கிளி டைனோசர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்குது. அதெல்லாம் தப்பிச்சிடுது. அப்ப அதாவது நம்ம இப்படி சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, பூமியில கொடுமை தாங்காம தண்ணிக்குள்ள போய் மறைஞ்ச இன்னைக்கு திமிங்கலம் சொல்றீங்களா, திமிங்கலம் அது பூமியில வாழ்ந்துட்டு இருந்ததுதான். பூமியோட தொந்தரவு தாங்க முடியாம அது அழிவினுடைய விளிம்புக்கு போகும்போது நேரம் கடலுக்குள்ள போயிடுச்சு. கடலுக்கு அது பாலூட்டி எனக்கு சேர்ந்த இன்னைக்கு அதை போட்டு கொண்டு இருக்கானுங்க எல்லாருமே. இப்பதான் கடுமையான சட்டங்களை போட்டு அழிவு நிலையில் இருக்குது. தீமிங்கலம் எல்லாம் பாலூட்டி எல்லாம் இந்த சீனாக்காரன் பண்ணாத இந்த ஜப்பான்காரன் போட்டு கொண்டு போட்டான். அவனால இந்த திமிங்கல் கறி இல்லாம வாழவே முடியாது. கேட்டேன், அது எப்படி பாலூட்டி வந்து தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். 5th லெவல் தான், 5 லெவல்ல இருந்திருக்கும். 5th சென்ஸ் வந்திருக்கும். 5th சென்ஸ் வந்த பிறகு மறுபடியும் தண்ணிக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் இயற்கை பண்ற தப்பு. இதுதான் இயற்கை தப்பு பண்ணுது. இயற்கை என்ன பண்ணுது, தப்பு பண்ணுது. இயற்கையே கொடுங்கோலா இருக்கு. அது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு மறுபடியும். இயற்கை பண்ண அட்டகாசம், இயற்கை பண்ண கொடுங்கோலல் தான். அதே மாதிரி ஆம்பளை இல்லாத பொம்பளை ஹிப்போபொட்டமஸ் மாதிரி இருக்கும். அப்ப ஹிப்போபொட்டமஸ் மாதிரி அது பெருசா ஒரு உயிரினமா இருந்திருக்கணும். ஆமா, அது மட்டும் இல்ல, ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்ல பெத்து விட்டுறது, அது இயற்கை பண்ற அட்டகாசம் தானே. அழிகள்ங்கிற யாரு இயற்கையினுடைய சாபக்கேடு தானே. எந்த பிரயோஜனம் இல்லையே, எந்த பிரயோஜனம் இல்லை. அழிகள் இதெல்லாம் இயற்கை தானே பண்ணுச்சு. அப்ப இது வந்து குற்றம் வந்து தாய் தகப்பனருடைய ரத்தம் தான் வந்து சுத்திகரிக்கப்படாத அது ஒரு குற்றம். இயற்கையே குற்றம் பண்றது, இயற்கை குற்றவாளி தான். இந்த இயற்கை பூமி அழிய போகுதுன்னு சொல்றோம் இல்லையா? பூமி எரிமலை எதுக்கு வச்சிருக்கிறேன்? உங்களை எரிமலை எதுக்கு பூமியில் இருக்கணும்? உன்னை போட்டு கொல்றதுக்கு தான். பூமியை புழக்கிறதுக்கு தான் வச்சிருக்குது. பூமியை புழக்கிறதுக்கு தாங்க எரிமலை. எதுக்கு? அது தீமை, அது கொடூரமான தீமை. எப்ப போட்டு எரியுன்னு தெரியாது. அது புழக்கும். பூமி பூரா எரிமலை தான். மேல இருக்கிற ஓடு மட்டும் ஒரு 50 கிலோமீட்டர், மொத்தமாக வந்து 11,000 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. ஆரம் வந்து 5500.
6 வந்து 5500 பெருக்கல் 2 போட்ட 11,000 வந்துரும். மேல சுற்று பாத்தீங்கன்னா ஒரு அது 50 இன்னைக்கு இல்லைனாச்சும் என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு டேஞ்சர் தான் நமக்கு அப்படின்றத நீங்க அப்படிங்கறத எனக்கு விஞ்ஞானம். அதுதான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கலன்னு போய் சேர வேண்டியது. அதுதான் விஞ்ஞானம். புரியுதா? அதுக்குதான் நிலாவுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிலாவில் உள்ள பூரா என்ன இருந்தது? நிலாவிலும் பூகம்பம் வந்துதான் ஆச்சுங்கிற. இப்ப கூட கடலை கண்டுபிடிச்சுங்கிற. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? கடலை இப்ப செத்து போன கிரகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப செத்து போன கிரகம் எது? செவ்வாய் செத்து போன கிரகம். முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி நிலாவும் செத்து போன கிரகம் தான். ஒரு காலத்துல என்னமோ இருந்திருக்குது. இப்ப தண்ணி எங்க இருக்குது? மறைஞ்சிருச்சு. மேல போன தண்ணி அதேதான். தண்ணி மேல இப்ப தண்ணி மேல இருக்குதே இல்லையா? பூமியில தண்ணி மேல இருக்கோன்றிருக்கு. அது உள்ள போயிடுது. உள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்ன வேணா நடக்கலாங்க ஐயா. நாளைக்கு கூட நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். நம்ம தப்பிச்சு போறதுக்குள்ள நாம தப்பிச்சு போற வரைக்கும் நடக்காம இருந்தா சரி. என்னது? பூமியில குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது எலன் மாஸ்க் கூட சொல்லியிருக்கிறேன், 2050 எப்படியாவது 1,00,000 பேர்த்த நான் கூட்டிட்டு போயே தீரணுங்கிறான். அவனுக்கு இருக்கிற நல்ல எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கணும். எத்தனை பண்ணாலும் சரி. இன்னும் 50 ஆண்டு, 2050 2060 தேதி சொல்லியிருக்கான். அதுக்குள்ளையாவது 1,00,000 பேர்த்தையாவது இங்க இருந்து கூட்டிட்டு போய் பாதுகாப்பா வச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படிங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பூமியா தண்டனக்கு ஆயிரும்னு. அதனாலதான் நம்ம தப்பிச்சு போகணும். ஆனா அதுக்கான கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருக்கணும். அதுக்குதான் வந்து இந்த கிராவிட்டி வீல், அதுக்குதான் தண்ணீர் எரிபொருளா கொண்டு வர்றது. இந்த ரெண்டும் வரும். கிராவிட்டி கூட தேவையில்லை. தண்ணீர் எரிபொருளா வந்தாச்சு. அது தண்ணீர் எங்க வேணா உற்பத்தி பண்ணல. மின்சார எலக்ட்ரிசிட்டிங்கிறது என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய ஒளி எனர்ஜி. அது கம்ப்ரஸ் பண்ணி என்ன வேணா கொண்டு வந்துடலாம். அதனால ஈஸி தான். இன்னும் விண்வெளியில் போய் வாழ்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆர்டிபிஷியல் டூம், அதை பூமியில் இருக்கிற எல்லா செட்டப்பும், அதாவது எப்படி கொண்டு வரலாம்? செயற்கை பூமியை உருவாக்கிடலாம். என்னது? ஆர்டிபிஷியல் எர்த். என்ன சொல்லுங்க? செயற்கை பூமியை உருவாக்க முடியும்ன்றீங்களா? அப்போ ஆமா, செயற்கை நாம தானே உருவாக்குவோம். பின் யாரு உருவாக்குவாங்க? செயற்கை வீடு கட்டிட்டானே இல்லையா? மேல என்ன செயற்கை வீடு கட்டியிருக்கான்? அந்த செயற்கை வீடுங்கிறது செயற்கை பூமி தான். அது அங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் சொல்லுது, கிட்டத்தட்ட 1000 பேர் போயிட்டு வர்றாங்களே இல்லையா? எல்லாம் செயற்கை வீடு தானே. அது பூமியில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. பூமியில் இருக்கிற மாதிரி வெளியே போக முடியாது. வெளியே ப்ரெஷர் பயங்கரம். அதனாலதான் ப்ரெஷர் சுற்றெல்லாம் போனோம், அடுத்த முன்னாடி செத்து போயிருவாங்கிறாங்க. புரியுது? அதெல்லாம் எப்படியே இருக்கட்டும். ஆனால் அது பின்னாட்ட போக போக என்ன வேணாலும் மாறலாம். அதாவது உடம்பு வந்து பரிணாமத்தில் எந்த சூழலையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் உடம்பு டிசைன் ஆகிருக்குது. என்னது? அல்லது புதுசா கற்றுக்கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்குங்க. டிசைன் ஆகிறது என்பது வேறு, புதுசா கத்துக்கிறது என்பது வேறு. ஆல்ரெடி டிசைனடு என்பது வேறு, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது என்பது வேறு. என்னது? நமக்கு 2 தத்துவம் இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது இருக்குது. அதே மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். எப்படி? இப்படி எல்லாம் இருக்கு இந்த உடம்புல. அதனாலதான் சொல்றேன், மரணம் என்பது கேள்விக்குறின்ட்டான். மரணம் என்பது கேள்விக்குறி. தின்னு போட்டு சாகிறது நாம என்ன பண்ணுவோம்? சாகா நிலைதான் இரும்பு. அதனாலதான் பரிணாமத்துல எல்லாம் செத்து போய் 5வது அறிவில் சாகாம, 6ஆம் அறிவில் சாகாம, 7ஆம் அறிவில் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் இனப்பெருக்கம் செய்வதோடு எழுதியிருப்பார் வெங்கடேசன். அருமையான கண்டுபிடிப்பு. இதெல்லாம் ஆங்கிலத்துல வரணும், தமிழ்ல வரணும். தமிழ் வந்தது இன்னும் யாருக்கும் பரவவே இல்லையே. பயந்து ஓடுறாங்களே எல்லாரும். வாங்குறதோட சரி, படிக்காத நம்ம பரிணாம சித்தாந்தத்தின்படி அந்த கொள்கையில பாத்தீங்கன்னா 31ல பேஜ் நம்பர் 31ல அதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கேள்வியா வந்தது. எத்தனாவது நிலை? 5ஆவது, 5, 6, 7 தான் இருக்கு. சொல்லுங்க. ஏழாவதுதான். இப்போ இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல். அதுல என்ன? ஆமா, அதுல பாத்தீங்கன்னா அப்போ இந்த அறிவியல் வந்து இப்போ அப்ப 5000 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல எல்லாருமே அந்த உச்சத்துல வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அந்த பரிணாம சித்தாந்தம் அப்பவே அந்த 7ஆம் நிலை இருந்திருப்பாங்களே யோகிகள். அப்ப ஏன் அது கண்டினியூட்டியா வர? அதுதான் நீங்க நல்லவர்களை புறக்கணிச்சிட்டீங்க. நல்லவர்களை புறக்கணித்து நீங்க சாபக்கேடுது. அதுக்கு என்ன பண்ணுது? கல்வி வந்து இந்த உச்சத்தை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா மக்கள்? ஆமா, அதெல்லாம் அவங்க சமாதிக்கு போனாங்க. நம்ம வாழ்றதுக்கு அங்க போறோம், இவங்க சமாதிக்கு போயிட்டோம். இதுக்கு மேல வாழ்ந்து என்னடா பண்ண போறோம்? இந்த புதிய கண்டுபிடிப்பு வர்ற வரைக்கும் இப்ப நம்மளுடைய கொள்கை என்ன? இங்க இந்த சமாதியா, இல்லாட்டி வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த தத்துவத்தின்படி அங்க போய் வாழ்றது, அங்க இனப்பெருக்கம் செய்து வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இதை விட சுத்தமா இருக்கு பூமி. எந்த கேட்டா அங்க எதுவுமே காசு இருக்காது, பணம் இருக்காது, விபச்சாரம் எதுவும் இருக்காது. தூய வாழ்க்கை தான் இருப்பாங்க. தூய வாழ்க்கைங்க, விளையாட்டு இல்ல. அப்ப நம்ம மனம் அதுக்கு பக்கமும் ஆனாலும் அதை நோக்கி போறதுக்காக தான் அதுதான் மைண்ட். அதுதான் 3 வகையான போர்ஸ் இருக்கு. ஒண்ணு ஈர்ப்பு விசை, விலகு விசை, அந்த மைண்ட் போர்ஸ். இப்பதான் மென்டல் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன?
இப்பதான் மென்டல் வெள்ளைக்காரனா மென்டல் இருக்குன்னு ஒத்துக்கிறான். இது வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு அந்த முண்டத்துக்கு மென்டல் இருக்குதே தெரியாது அவனுக்கு. மென்டல் ஒண்ணு இருக்குதே தெரியாது. பிசிக்கல் பாடி மட்டும் தான் பார்த்தோம். அப்பதான் மென்டல் பின்னாடி சேர்த்தனா. என்னது ஆரம்பத்துல வெள்ளைக்காரனுக்கு மென்டல் இருக்கிறதே தெரியாது. மென்டல் ஒண்ணு இருக்குதே அவனுக்கு தெரியாது. மென்டல் பாடி, மென்டல் மென்டல் மாதிரி கண்டுபிடிச்சது தமிழன் சித்தர்கள் தானுங்க. குருட்டடியா இவரு அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா நாட்டுல ஒரு ஆள் வந்தாரு, சிக்மண்ட் பிராய்டு. அந்த ஆள் தான் உளரணும், ஆமா இருக்கு மனம் ஒண்ணு இருக்குடா அப்படின்னாரு. அவன் சொல்லிட்டு அவனுக்கே தெரியும். யாரு அவன்? ஆஸ்திரேலியா நாட்டு சேர்ந்தவர். ஐரோப்பாக்காரன் தான் கண்டுபிடிக்கிறான், இப்படி ஒண்ணு இருக்கு மாதிரி தெரியுது, ஆமா அப்படின்னு. அவர் தான் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. வர போய் சிறந்த உளவியல் சித்தாந்தவாதி போடுங்க, சிறந்த உளவியல். அதெல்லாம் தேவையில்லை, போட்டா வரும். சிக்மண்ட் பிராய்டுன்னு போட்டு பாருங்க. சிக்மண்ட் பிராய்டு போடுங்க, சிக்மண்ட் பிராய்டுன்னு போடுங்க. சிக்மண்ட் பிராய்டு பிலாசபர்னு போடுங்க, சைக்காலஜி பிலாசபர் சிக்மண்ட் பிராய்டு. அவ்வளவுதான். அது என்ன வருது? எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியாவா? ஐரோப்பிய நாடு, ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். 3 கான்சியஸ் சொல்லுவாரு. தியரிஸ் இன்க்ளூட் தி அன்கான்ஷியஸ் மைண்ட், சைக்கோ அனாலிசிஸ் அண்ட் தி ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னும் 3 இருக்கு, இன்னும் 2 இருக்கு. புரியுதுங்களா? அந்த 2 மொத்தம் 5 மனம் இருக்குது. அவர் 3 மனம் தான் சொல்லுவாரு. 5 மனம் இருக்குது. அது வந்து சமாதிக்கு போறது. அதெல்லாம் அதாவது ஒடுங்கி, அதாவது ஒரு வழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலை. அது இப்ப நம்ம பேச முடியாது. அது இதுக்கே இவ்வளவு தகராது உங்களுக்கு. இதை புரிய வைக்கிறதுக்கே இன்னும் 50 வருஷம் எனக்கு வேணும். இதை புரிய வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மாத்துறதுக்கே இன்னும் 50 வருஷம் எனக்கு வேணும். புரியுதா? இப்பதான் நல்ல வேலை இன்டர்நெட் இருந்தங்காட்டி, இந்த கூகுள் மீட் இருந்தங்காட்டி ஏதோ வந்துட்டு இருக்கிறீங்களா தானே இதுவரை. அப்போ இது இல்லைங்க, இந்த விஷயம் தெரியாம பிரத்யாகாரா, தாரணா, யோகா இதெல்லாம் போகவே கூடாது இல்லையா? லைக் வந்து பைத்தியம் தான் அது. போனீங்கன்னா பைத்தியம் தான், லூசு தான் ஆவீங்க. பைத்தியம் தான் பிடிக்கும். இல்ல இந்த குண்டலினியை எழுப்புறது, சக்தியை பரிமாற்றம் பண்ணது, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி இல்ல. இந்த அட்டாங்கத்துல அதெல்லாம் கிடையாது. எவனா இடையில விட்டு அடிச்சுட்டு போயிட்டான், எவனோ குண்டடி மண்டலம் சொல்லி எல்லாம் சாகடிச்சுட்டு போயிட்டானுங்க. அதெல்லாம் இயற்கையில கிடையாது. எவனோ உடலிட்டு இருக்கிறான், ஏதாவது ஒரு இன்பம் கிடைச்சிட்டு அது பேரை வச்சிடுறது. ஐயா, வேதாத்ரி மகரிஷி மொத்தம் 365 சென்டர்ஸ் வச்சிருக்காரு. 36 நாட்டுல சென்டர்ஸ் வச்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஆளுங்க போய் படிக்கிறாங்க. அதுல வந்து அகத்தாய்வு 1, அகத்தாய்வு 2, அகத்தாய்வு 3, அப்புறமா அடிப்படை யோக பயிற்சிகள், அதுக்கப்புறமா பிரம்ம ஞானம், அதுக்கப்புறமா ஆசிரியர் பயிற்சி, இத்தனை இருக்கு. இத்தனையிலயும் நிறைய விஷயம் கத்து தராங்க. அவ்வளவு பேரும் ஆரோக்கியத்தை மட்டும் தெரியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மட்டும் தெரியாது. ஆரோக்கியம் மட்டும் என்னன்னு தெரியாது. எல்லாரும் சக்கரை நோய், புற்றுநோய், காமன நோய், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்துக்கு அர்த்தம் மட்டும் கண்டுபிடிக்க முடியும். என்னது நோயற்ற வாழ்வே சொல்றேன். இப்ப எங்க இது வந்து அது ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா? அது விட்டுருங்க, அது விட்டுருங்க. நல்லா புரிஞ்சு போயிட்டீங்க, நல்லா புரிஞ்சுட்டீங்க. அந்த பரிணாம சித்தாந்தம் அவங்களுக்கு தெரியல, விட்டுருங்க. என்னது பரிணாம சித்தாந்தம் தெரியாதனால சாபக்கேடு. என்னது ஏன்னா பிகாஸ் இப்ப அதுதான் இப்போ 4th 5th எல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஹெல்த்ன்ற கான்ஷியஸ்னஸ் எங்க போச்சு? புக்லயே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த திருக்குறளை மேல்கோள் காட்டி அவர் இது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு சக்தி வந்து கோள்கள் இருந்து வருகிறது, பூமி மையத்திலிருந்து வருகிறது. அதை எடுத்துக்கலாம். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. ஒரு மனிதன் கிட்ட எவ்வளவோ இருக்கலாம். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அதுல 30% தான் இயற்கையில இருந்து நம்மளுக்கு கிடைக்குது எனர்ஜி. 70% நம்ம உண்ற உணவு சதையா, எலும்பா, மஜ்ஜையா, கொழுப்பா, ரத்தமா, ரசமா, அதுக்கப்புறமா வைட்டல் ஃப்ளூயிடா மாறுதுன்றாங்க. அத்தனை பொய்யுங்கய்யா, அத்தனை பொய், அத்தனை விஷமா தான் மாறும். புரியுதா? அத்தனை விஷமா மாறும். பல்லு விளக்குனாவே அவன் குற்றவாளி. என்னது பல்லு விளக்கனாவே அவன் குற்றவாளி. போதுமா? பல்லு விளக்கனாவே குற்றவாளி. இப்ப நம்மளுடைய தத்துவத்தின் படி பாத்தீங்கன்னா, அப்ப வெறும் இந்த கீரையும் காய்கறிகளும் வைத்து மட்டுமே அந்த உடம்ப கனிகளா வைத்து நீங்க இருங்க. பல்வேறு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி போயிட்டீங்க. என்னது இட்லி, தோசை, பூரி, பொங்கல் கண்டு அப்படி தின்னு 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 பல்வேறு வகையானதுக்கு அடிமையாகி தொலைஞ்சாச்சு நீங்க.
புரியுதா? ஓகே இந்த அடிமைகளை அந்த அடிமை இந்த விலங்கு மனம் உடைக்கணும். வந்து இப்ப நீங்க சொல்லதான் அதை போய் உத்து கவனிக்குது ஒரு டாபிக்கும். இல்லாட்டி வச்சுக்கோங்க இல்ல மேலோட்டமா தான் நாங்க கேட்கிறோம். தின்னு கெட்டவனுக்கு போய் என்னடா பண்றதுன்னு பார்த்து சும்மா மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி உளறிட்டு திரிஞ்சு நாசம் அவனும் செத்தான் இவனும் செத்தான் குருடும் இல்ல நானும் பண்ணிருக்கேங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா 10 வருஷமா நானும் பண்ணிட்டு தான் ஆசனம் பண்றதெல்லாம் மூச்சு பயிற்சி ஒரு அளவும் பண்றது இல்ல. நான் இதுலயே சொல்லியிருக்கேன். நான் நிறைய ஆசனம் போட்டு இந்த ஆசனத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களோட போட்டோ எல்லாம் கூட இருக்கு இல்லையா? உங்களோட போட்டோ டிஸ்பிளே பிக்சர்ல இருக்கு. ஆசனம் போட்டு சொல்லிருக்கேன். இது ஆசனத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லடான்னு போட்டிருக்கேன். நான் ஒருத்தரும் கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் கேட்க மாட்டானுங்க. என்னடா சொல்றான்னு தெரியாது இல்லையா? சும்மா கதை விடுறாங்க. அப்ப நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சது இல்லையா? நான் எதுவும் செஞ்சது இல்ல. குடலை கழுவுனா வேலை நம்மளுக்கு வந்து குடலை கழுவுறது நம்ம வேலை. ஏன்னா குடலை கழுவுனாவே எல்லாமே உங்க டிஸ்பிளே பிக்சரே யோகாசனம் பண்ற மாதிரி தானே? அதான் கேக்குறேங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு போட்டது. என்னது உங்களை ஏமாத்துறதுக்கு போட்டது? ஐயா, அது நீர்ல முழுகாம இருக்கணும்னாக்கா நம்மளுடைய பாடி வெயிட்டை விட நம்மளுடைய அந்த நீர் வந்து வெளியேற்றுறது வந்து அதிகமா இருந்ததுனாக்கா நம்ம மிதப்போம். கம்மியா இருந்தாக்கா நீர் வெளியேறது நம்ம முழுகிடுவோம். அதுதான் பாடி எப்போ லேசாயிடுச்சோ கம்மியானப்போ இடம் பெயர்ற தண்ணியினுடைய இடம் வந்து ஜாஸ்தி. அதனால நம்ம மிதக்கிறோம், முழுகாம மிதக்கிறோம். கரெக்ட் சரிதான் ஐயா சொல்ற சரிதான். இன்னொரு விஷயம் பாருங்க, ஆசனம்னு என்ன தெரியுமா இருக்கான்? வெறும் 8 ஆசனம். அதாவது அது நிலைத்த இருக்கைன்னு பேரு. அதாவது ஜெகன் கூட உட்காந்துருக்காரு, கேட்டு பாருங்க. ஜெகன் இருக்கிறீங்களா? ஆசனம்னா 8 தான். அந்த 8ங்கிறது நிலைத்த இருக்கைன்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்னு ஸ்டாண்டர்டா அசையாம அப்படியே உட்காருறது. அது பத்மாசனம், சவாசனம், எங்கேயும் அசையாம குரங்கு மாதிரி தொங்காம இருக்கிறது தான். அதெல்லாம் கர்ணம்னு பேரு. ஐயா எனக்குள்ள இருக்கீங்க. அதெல்லாம் அது ஆசனம்னா 8 தான். புரியுதா? ஆட்டம்னா பத்மாசனம், மந்தாசனம், சுகாசனம், கோமுகா, பத்மாசனம், சுகாசனம், பஞ்சம், பங்கயம், அதெல்லாம் சொல்லுவாரு. மொத்தம் 8 தான். மத்தது பூரா கர்ணமா மாறிடும். எப்படின்னா அது வந்து கூத்துக்காக செய்யறது. கர்ணம்னு பேரு. அதேதான். இப்ப காலை தொங்க போறது, இப்படி கையை இதெல்லாம் செஞ்ச கை கால் வலிக்கும். நீ பத்மாசனத்துல 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் உட்காரலாம். நீ காலத்துக்கு தலையில மட்டும் 8 வினாடிக்கு மேல போட முடியாது. எத்தனை வினாடி இழுத்து பிடிச்சிக்கும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக பண்றது. என்ன பண்றது? அதாவது அடுத்தடுத்த நிலைக்கு போகாம இந்த அந்த நிலையில உட்கார வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்ன்ற அந்த பயிற்சி தான். இப்போ அதெல்லாம் பண்ணா உட்காரும் போது ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த ஆசனம் எல்லாம் போடும் பொழுது ஆசனம் உட்கார்ந்து இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஆசனத்துல உட்கார்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்ப 1 hour 2 hours சொல்றீங்க, 2 hours உட்கார்ந்தா கூட இடுப்பு வலிக்குதுல. அந்த ஆசனம் போட்டா இது கேஷுவலா உட்கார முடியும் இல்லையா? ஆமா. அதனால 8 வினாடிக்கு மேல ஆசனமே போடக்கூடாதுங்க. இதுல கர்ணமா 8 வினாடிக்கு மேல போடக்கூடாதுங்க. இப்படி பின்னிட்டே இருப்பியா எத்தனை பாரு? அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் எந்த குரங்கு வேலை செய்யுது? நம்ம தானே பண்றோம். எந்த குரங்காவது ஆடு மாடாவது அப்படி பண்ணுதா? இல்ல. ஆசனம் என்பது நிலைத்து இருக்கைன்னு பேரு. அது பேரு கர்ணம்னு பேரு. என்னது? கர்ணம்னு பேரு. அதெல்லாம் செய்ய முடியாது. உண்மையிலாம ஆரோக்கியம் வந்தவனுக்கு ஆசனம் எதுக்கு? இப்ப எனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, எனக்கு எதுக்கு ஆசனம்? அப்படி இந்த கர்ணம் எதுக்குன்னு கேட்கிறேன். ஆசனம் என்பது வேறு, கர்ணம் என்பதுல புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஆழமா போயிடும். புரியுதா? அது பேர் கர்ணம்னா முடிஞ்சு போச்சு. குட்டி கர்ணம் வயிற்று பிழப்புக்காக பண்றேன். நானே போட்டிருக்கேன். நானே ஆசனத்தை போட்டுக்கிட்டு தண்ணியிலேயே பத்மாசனம் போட்டிருக்கேன். தண்ணியிலேயே இப்ப என்னென்னமோ பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4-5 ஆசனம் தண்ணியில போடலாம். அது பூமியிலையும் போடலாம், அதையும் போடலாம். என்ன மிதந்துட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அது ஒண்ணும் கிடையாதுங்க. யார் வேணா செய்யலாம். ரொம்ப எல்லாமே எளிமைதாங்க. நீங்க தான் பயந்துக்கிறீங்க. எல்லாமே எளிமைதான். விண்வெளி கூட முதல்ல நம்ம உடம்ப சுத்தம் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் டிராவல் பண்ணி போலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அடுத்த நிலைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் போகலாமா, பாடி போக கூடாதா அப்படின்ற. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். எவனாச்சும் எலன் மாஸ்க் ஒரு கேள்வி கேட்க, எப்படிடா கூட்டிட்டு போவ அப்படின்னு எவனாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? ஒரு பையலும் கேட்கல. எலன் மாஸ்க் கத்துறான் இல்லையா, நான் கூட்டிட்டு போறேன், 1 லட்சம் பேர்த்த கூட்டிட்டு போறேன், 1 லட்சம் எப்படிடா கூட்டிட்டு போய் கேட்டீங்களா எவனாச்சு? ஒரு ஆளை கூட இன்னும் கூட்டிட்டு போய் காட்டுல அவன் எப்படிடா கூட்டிட்டு இருக்கே. அதேதான் இந்த எவல்யூஷன் அவனுக்கு தெரியும். என்ன அவன் தப்பிக்க முடியாதுங்க. அவனால அவனுக்கு அவன் மட்டும் நோய் வராம அவனும் பண்ணிக்கிற சாப்பிடறவன் தானே. சால்மோனெல்லோசிஸ் அவனுக்கு வரத்தானே செய்யும். அவனும் சாராயம் குடிக்கிறவன் தானே. எல்லாம் அகத்தையும் அவனும் மனத்தில் தீ வச்சிருக்கவன் தானே. அவனுக்கு என்ன நோய் வேணா அவனுக்கு வரலாம் இல்லையா? எனக்கு உலக மிகப்பெரிய பணக்கார ஆப்பிள் நிறுவனம் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் 51 வயசுக்குள்ள எல்லா நோயும் வந்துருச்சு அவனுக்கு. என்னது? கடைசியில லிவர்லயே கணையத்துல கேன்சர் வந்து அப்பவே செத்து போயிட்டான். என்ன எதாவது கண்டுபிடிங்க. எலான் மஸ்க் கூட்டிட்டு போறதெல்லாம் மாமூல். அதாவது ஏழை யாரையும் கூட்டிட்டு போகல ஐயா. பணக்காரன் தான், நல்ல பணம் காசு ஜாஸ்தி இருக்கிறவங்க தான் இட்டுமா போறான்.
இல்ல 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 அவன் இங்க அப்படி இருந்தா இல்ல. என்ன போனா எப்படி என்ன? எப்படி அதெல்லாம் சும்மாங்க, கூட்டிட்டு போறது எப்படி? அது பணக்காரன் போயிட முடியாதாங்க, எப்படி எந்த வகையில? அதுல ஜீரோ கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஜீரோ கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, யாரு வேணா போலாம். ஜீரோ கிராவிட்டின்னு ஆமா, அதாவது இப்போ இரு சொல்லி இது முடிச்சிடுறேன். கடலுக்கு ஆழ்கடல்ல போயிட்டு 6000 இதுல போயிட்டு 6 பேர் 8 பேரை போயிட்டாங்க இல்லையா? அப்படியே அந்த ஆமா, வெடிச்சு செத்து போனாங்க, செத்து போனாங்க, செத்துட்டாங்க செத்து இல்லையா? போனாங்க. நான் பார்த்தேன் பின்ன பார்த்தேன் பார்த்தேன். அவ்வளவுதான். யாரு போனா? நல்ல பண வசதி இருந்ததான் போனா. அதுல நம்மள மாதிரி இல்ல அது வேற. ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்ல இல்ல அது யாரும் அது போடல. அது அது வேற. அவன் சொல்றது எல்லாம் இனப்பெருக்கம். ஒண்ணுதான். அது இது எல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு மட்டும் தான் போக போறான். அவங்க தான் போக போறான். அவங்க டிக்கெட் வாங்கறதுக்கு ரெடி ஆவன். இருங்க இப்போ கொஞ்சம் அவன் இந்த யோசனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த யோசனை வந்து வரவேற்க வேணும். ஆனா யோசனையை வரவேற்கணும் எப்படி இந்த நானே கேட்கிறேன். யோசனையை வரவேற்கிறோம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல். அவன் வந்து மனிதனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நீங்க ஒண்ணும் பணக்காரங்கிறீங்க, அங்கதான் பிரச்சனையே வருது. பணக்காரன் இருந்தா ஏன் விண்வெளிக்கு போறேன்னு சாதா போய் திரும்பி வரவும் முடியாது. என்னது அங்க போய் நிலையை அங்க இனப்பெருக்கம் பண்றதுக்காக தான் அங்க போறான். அவன் எல்லாம் அந்த பிளான் வந்து சொல்றதெல்லாம் அதாவது எனக்கு என்ன புரியுதுன்னா, பணத்தை வச்சு அதை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா பணத்தை வச்சு அடையக்கூடிய இடமா அது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பணத்தை வச்சு போனாலும் நிலைத்து நிற்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம போறது கிடையாது. போறது உறுதி. பட் ஆனா அங்க போய் நிலைச்சு நிக்கிறதுன்றது கொஸ்டின் மார்க். சாத்தியம் இல்லை. அதுக்குதான் என்ன உடம்ப மாத்தணும். எது இன்னைக்கு கட்டுரை எழுதியிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதன் காமா ரேடியோ எடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் சாத்தியம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இனப்பெருக்கம் செய்வது நமக்கான கருவிகளை நாமளே படைச்சிக்கலாம். ஐயா, ஒரு பெரிய அதிசயம்லாம் கிடையாது. நமக்கான கருவி நாமளே படைச்சிக்கலாம். இப்ப போனோம்னா எரிபொருள் மட்டும் செலவாகு, அவ்வளவுதான். திரும்பி வரணும் அவசியம் இல்லை. இறக்கி விட்டு ரோபோட் மாதிரி வேலை செய்யலாம். சரியான செயற்கையான வீடுகள் கட்டி உண்மையில பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணி வீணா போறாங்க. என்னது 3 மணி நேரம் அந்த உடற்பயிற்சி பண்றதாக நான் படிச்சு பார்த்தேன். இன்னைக்கு அவனுக்கு எக்ஸசைஸ்லயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எக்ஸசைஸ் பண்ண பாடி வீக் ஆயிடுங்க ஒரு கட்டத்துக்கு மேல. சாப்பிடுறது பிறகு இறைச்சி தான். அதான் வெளிக்கும் வரப்போறது இல்ல. கிராவிட்டி ரொம்ப மோசம். ஏங்க மழை பெஞ்சிட்டாவே வயிறு மந்தமாயிருது. மழை பெஞ்சிட்டாவே குளிர்ச்சி அடைந்த லேசான குளிர்ச்சி அடைஞ்சாவே ஜீரணம் நின்று போகுது. லேசான அது வானத்துல மப்பு கட்டினா, வானத்துல மப்பா இருந்தா வயிறு மப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க. வானத்துல மப்புனா மேகமூட்டமா இருந்தா குளிர்ச்சியா இருந்தா வயிற்றுல மப்பு கட்டுப்பாங்க. நான் தான் அப்பதான் பிரியாணி திம்பா, அப்பதான் போண்டா திம்பான். புரியுதுங்களா? இல்லைங்க, அது சரி. இன்னொரு நோய்கள், சில நோய்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவு டைம்ல அதிகமா இருக்கும். அதோட வீரியம் அதிகமா இருக்கும். பகல சூரியன் வந்தாச்சுன்னா அதோட இது கம்மியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அகத்தூய்மை செய்கின்ற பொழுது சுத்த ரத்தத்தில் எந்த கிருமிகள் வாழாது. இந்த சுத்த ரத்தத்துல இப்ப நான் சளியா எனக்கு சளி பிடிச்சி இதுல எழுதியிருக்கேன். எனக்கும் அப்படித்தான். எனக்கு 25 வருஷம் நோயே வரலன்னா அப்படி என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்ல, இரவா இருந்தாலும் என்ன, பகலா இருந்தாலும் என்ன அப்படின்ற. அப்ப சில நோய்கள் இரவு மட்டும் பாருங்க. வயிற்றுக்கு அந்த ஜீரணீருக்கு வேலை கொடுக்காத பொழுது மரணம் எப்படி வரும்? மற்ற சேஞ்சஸ் நடக்கும். மற்ற தாக்குதல் இருக்கு, தாக்கம், வெப்பம், இதெல்லாம் வந்து மூஞ்சி மாறும் இல்லையா? உள்ள இளமை சுறுசுறுப்பா இருக்கும். உள்ள இளமை சுறுசுறுப்பாக்கும். வெளியே வந்து உருவம் மாறிட்டே வரும். வெளி உருவம் மாறிட்டே வரும். உள்ள இளமை தூய்மையா இருக்கும். உள்ள இளமை 8 மணி நேரம் ஓய்வு கொடுத்தாவே இளமையா மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறானுங்க. 8 மணி நேரம் ஓய்வு கொடுத்தாவே இளமையா மாறுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. என்ன வெறும் 8 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து ஃப்ரெஷ்ஷா மாறுதுங்கிறான். இப்ப எனக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 25 வயசு. இப்ப நான் விட்டா 10 கிலோ 20 கிலோமீட்டர் சைக்கிள் வேக சர்ன்னு பறப்பேன். அப்ப எனக்கு எத்தனை வயசு? அப்ப உள்ள பியூரிட்டா இருக்கிறத போக முடியும் சைக்கிள்ல. யோசிச்சு பார்க்கணும். அதனால இது வந்து எல்லாத்துக்கும் இது ஒன்று பாருங்க. ஈர்ப்பு விசை எதிர்க்க வேண்டிய முதல் மரங்கள் பூரா பூமியிலிருந்து மேல வந்தது. அப்ப எதிர்த்தே வளர்ந்துச்சு. இந்த உடம்பு வந்து ஈர்ப்பு விசை விதியை எதிர்த்தே வளர்றது தான் அந்த உடம்புடைய அட்டகாசமே. அதாவது இயற்கையினுடைய விதியை எதிர்ப்பது தான் வேலை. இயற்கையினுடைய விதியை எதிர்த்து வேற பரிமாணத்துக்கு மாறுறது. என்னது இந்த பரிமாணத்தை உடைக்கிறது. இப்ப இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா இங்க உடந்து போடுது. இங்க போட்டு பயிற்சி கொடுத்து இதை உதைச்சி மேல விடன்னு அறிவையும் கொடுத்துருக்குது. அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸையும் அது கொடுத்துருக்கு. என்னன்னா கண்டுபிடி, இப்படி பண்ணு, வாழ்க்கையை அமைச்சுக்கோ. இப்போ ஒரு எதுவும் இல்லைங்க, அந்த சுழற்சி எனக்கு தெரியுது. அந்த சுழற்சியில சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபுல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த கிராவிட்டியில எல்லாம் கீரை போயிட்டே இருக்கு. கீரை போயிட்டே இருக்கும்போது இந்த சுழற்சி இப்ப எதுவும் இல்ல, ஒரு பக்கெட்ல கையை விட்டு ஃபுல்லா சுழட்டி விட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த சுழற்சியில தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுல இருந்து முளைச்சு வர்றதுதான் மேல வருது. அதுல இருந்து முளைச்சு வர்றதுதான் மேல 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 நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த மிச்சதெல்லாம் அந்த சுழற்சியோடய போய் காணாம போயிடுது கீழே. அதுதான் அதனால இருக்குது. அதனால சிந்திங்க. அப்ப அதுதான் இந்த விண்வெளி வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நேரமாச்சு.
விண்வெளியை ஓகே. மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பு தலைமையாக கடமையாகும். இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும். விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும். இந்த எரிபொருளை பத்தி உனக்கு காலப்பட தேவையில்லை, எரிபொருள் மட்டும் செலவாகும். அப்ப அங்க போய் இறக்கி விட்டு வந்துடுறதுதான். சரியா? அப்படியே ஒவ்வொன்னா கூட்டிட்டு போலாங்கிறார். இதை படிச்சு பாருங்க. விண்வெளியில் வீடு கட்டுறது பத்தில வந்தாச்சு. அது வாஸ்து சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சோதனை சாஸ்திரம்னா விண்வெளி தான் படிக்க முடியும். இங்க பூமியில வாஸ்தும் கிடையாது, மந்திரம் கிடையாது. ஏன்னா பூமி அழிய போகுதுன்னு ஆகி போச்சு. கொள்ளுன்னு கொள்ளுதே இல்லையே. சொகுசு வாழ்க்கைக்கு வந்தாச்சு. யாரும் பூமியை காப்பாற்று, எந்த அரசியல நினைச்சாலும் பூமியை காப்பாற்ற முடியாது. விவசாயத்தை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. விவசாயம் அழிஞ்சாச்சு, அவ்வளவுதான். விவசாயம் குட்டிச்சவர். என்ன போச்சு? இவ்வளவு பேசுறீங்களே, நான் விவசாயத்துக்கு போறேன் நேரம் சொல்லுங்களேன் பாக்கலாம். இத்தனை பேர் எல்லாம் கத்துறீங்க, நான் விவசாயத்துக்கு போறேன்னு ஒருத்தர் சொல்லுங்களாம் பாக்கலாம். ஐயா அதுக்குதான் நான் நிலம் வாங்கி வச்சிருக்கேன். கிளம்புங்க, முதல்ல கிளம்பிடு. சொல்லாதீங்க, அங்க போய் பண்ணி காட்டுங்க. இப்ப சொல்லாதீங்க, இப்ப கிளம்பிருங்க. முதல்லயே எப்படியா கிளம்பிட முடியும்? இப்பதான் நிலம் வாங்கி வச்சிருக்கேன், பொறுமையாதான் படிப்படியெல்லாம் முன்னேறணும். உங்களுக்கு 50 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவீங்க? 50 வருஷம் கழிச்சு எத்தனை ஏக்கரை வாங்கி வச்சிருக்கீங்க நாராயணன்? 3 ஏக்கரை வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, சந்தோஷம். எந்த இடத்துலப்பா? எங்க ஊர்ல பொன்னையில, வேலூர் மாவட்டம் பொன்னை. ஓகே, நானும் காட்பாடி தான் ஆகட்டும், வள்ளிமலை பக்கத்துல. அப்படியா? எங்க காட்பாடியில? எங்க காட்பாடி வண்டதாங்கல். வள்ளிமலை முருகன் கோயில் பக்கத்தால. வள்ளிமலை முருகன் கோயில் இல்லையா? முருகன் கோயில் அங்கதான் இருக்காங்க. ரெண்டு அங்கேயே வாப்படுத்திருக்க. வள்ளிமலை முருகன் கோயில் அந்த மண்டபம் இருக்கு இல்லையா? அந்த மண்டபத்திலே கீழே ஒரு மண்டபம் இருக்கும், பெரிய 10 ஏக்கரால. அந்த மண்டபம் எந்த வருஷம் இருக்கும்? ஒரு 5, 6, 7 வருஷம் இருக்கும். ஆனா அருமையா இருக்கும். அந்த வள்ளிமலை மலையா இருக்கும், பெரிய மண்டபம் இருக்குது. அங்க வந்து சித்தர்கள் என்னமா இருக்கு. அங்க ஒருத்தர் எடுத்திருக்கேன் நான். இயற்கை மருத்துவம் நடத்தினேன் ஒரு நாள். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மணி நேரம் போனோம்னா அந்த வள்ளிமலைக்கே போனேன் நான். மேலே போய் பார்த்தேன். அங்க ஒரு சாமியார் என்னமோ பண்ணி அவனு அந்த டிராக்டருக்கு வந்து அவனை போட்டு அமுத்தி அவனை கொண்டு போடுச்சு. அவனு என்னது அந்த கோயில் கட்டுறவன் ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் இருந்த சித்தர் மாதிரி யாரும் இருந்திருக்கான். அவன் அந்த மலையெல்லாம் படிக்கட்டு போட்டிருக்கான். அவன் எல்லாம் மேல போற படையெல்லாம் போட்டு என்னமோ போய் அந்த பண்ணி அந்த எல்லாம் பண்ணி அந்த கல்லே போட்டு அவனை அமுத்தி கொண்டு போடுச்சு. அப்பெல்லாம் அது கீழே தான் அந்த ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கு. நான் போய் ஒரு 3 நாள் அங்க தங்கியிருந்தேன். ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுத்தேன் நீர்வா. அது எப்பவோ ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த அங்க போயிருந்தேன். சரி, முடிச்சுக்கலாமா? அப்ப என்னன்னு கேட்டேன். அதனால வந்து ஒண்ணும் பெரிய அதிசயமே உலகத்துல இப்ப ஒண்ணு இல்லைங்க. இந்த ஈர்ப்பு விசை மின்சாரமும் ஈர்ப்பு விசை மின்சாரத்துக்கு ஏற்கனவே தெலுங்கானா கண்டுபிடிச்சிருக்காரு. அதை விட எளிமையா இருக்கிறது பாத்தீங்கன்னா தண்ணியை எரிபொருளை கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் வெளியே வரத்தான் போகுது. எப்பவுமே வந்து இந்த உலகத்தை நேசிக்கிற பார்வை வந்தாத்தான் விஞ்ஞானிகளே இறங்கி வருவாங்க. உலகத்தை நேசிக்கிற பார்வை விஞ்ஞானிகள் கிடையாது. கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அவன் உலகத்தை நேசிக்கிறது கிடையாது. பரிசு பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடுறான். இப்ப உலகத்தை நேசிக்கணும்னா பொதுவியல் இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை வந்து ஒரு 2 யூனிட் வர மாதிரி மின்சாரத்தை ஒருத்தர் கொடுக்க முடியும். ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவர் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு 3 நமக்கு தேவை. ஒரு நாளைக்கு வந்து 1000 வாட்ஸ் இருந்தா போகுது. அந்த மாதிரி சின்ன வடிவம் போட்டு நல்லா இருக்கும். ஆனா செய்ய தயார் இல்லை. அது ஏதோ ஒரு ஈவோ மாதிரி வந்துருச்சு. அறிவியல் அறிஞர்களுக்கு ஒரு மாதிரி வரதான் செய்யும். ஆனா எளிமையாக்கணும். இப்ப நாம என்ன பண்ணோம்னா தண்ணீரே எரிபொருளா கொண்டு வர்றதுதான் அப்படிங்கிற விஷயம். அதெல்லாம் வந்துச்சுன்னா வீடு நம்ம கட்டி வாழலாம். நமக்கான பாதுகாப்புடன் வீடு தாராளமா கட்ட முடியும்னா 33 டிகிரி கொண்டு சாதாரண விஷயம். நாங்க -270 கூலிங் வேல்யூங்க. -275 கூலிங் வேல்யூ சாதாரண விஷயம். நான் ஒரு வினாடி கூட வாழ முடியாதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் சூட்டு போட்டுட்டு தான் அங்க போறாங்க. இந்த வீடே ப்ரெஷர் சூட்டு தான். வீடே என்ன ஆகுது? இந்த வீடே அவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க இல்லையா? அந்த லேபே வந்து கடுமையான பாதுகாக்கப்பட்ட இடம் தான். வெளியே போகணும்னா எல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு தான் வெளியே போகணும். சரிங்களா? சாதாரண விஷயம் அல்ல. சரி, இதற்கு அட்டாங்க யோகத்தை 2வது பயன்படுது. 3 வந்து அகத்தூய்மை தேவைப்படுகிறது. 4 வந்து குருகுல முறையும் இருக்கணும். அந்த பண்டமாற்ற பத்தி இங்க பேசவே இல்லைன்னா அங்க விண்வெளிக்கு போனா காசு பணம் செல்லாது. விண்வெளிக்கு போனா காசு பணம் செல்லாது. விஞ்ஞானத்தையும் கொண்டு வர ஒரு சிறு முயற்சி பண்றேன். நோயற்ற வாழ்வோம், குறைபட செல்வப்படும். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். வணக்கம்.